இன்னைக்கு பார்க்க போறது மூட்டிய கோள்களை பத்தி. மூட்டிய கோள், ரைட். மூட்டிய கோள்கள் சொல்றது என்னன்னா, ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கோள்களோ, ரைட், ரெண்டுக்கு மேற்பட்ட கோள்களோ ஒன்றாக இணைக்கப்பட்டு அந்த இணைப்பின் மூலமா ஒவ்வொரு வடிவங்கள் பெறுது. சில தேவைகளுக்காக, ரைட், ஃப்ரேம்ஸ் செய்யறதுக்காக இருக்கலாம், அல்லது சில வேலைப்பாடுகள் செய்யறதுக்காக இருக்கலாம். ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கோள்களை ஒன்றாக இணைத்து செய்யப்படுறதுதான் மூட்டிய கோள்கள். இந்த மாதிரி ரெண்டு கோள்கள் இணைக்கப்பட்டால், ரைட், ரெண்டு கோள்கள் சுயாதீனமாக இணைக்கப்பட்டால் அங்க ஒரு மூட்டிய கோள் உருவாகும், ரைட். இதிலே ஏற்கனவே சட்டப்பொருள் படிச்சவங்களும் படிச்சிருப்பீங்க, சட்டப்பொருள் படிச்சவங்களும் பார்த்திருப்பீங்க. ரெண்டு கோள்கள் இதே மாதிரி மூட்டப்பட்டிருக்கும். சட்டப்பொருளுக்கும் மூட்டிய கோளுக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ரைட், சட்டப்பொருளுக்கும் மூட்டிய கோளுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, மூட்டிய கோள் வளமையாக, ரைட், மூட்டிய கோள் வளமையாக ஒரு திணிவுள்ள அல்லது ஒரு பாரம் உள்ள கோளை கொண்டிருக்கும், ரைட். இங்க திணிவுகள் காணப்படும். இதுவே, ரைட், இதுவே கோள்களுக்கு திணிவுகள் காணப்படாட்டி அது சட்டப்படல் வகைக்குள்ள சேரும். உங்களுக்கு தெரியும், அப்ளைட் பேப்பர்ல ஒரு பெரிய கேள்வி, ரைட், மூட்டிய கோளும் சட்டப்படலும் சேர்ந்து வரும். ஏ பார்ட் மூட்டிய கோளாகவும் சட்டப்படல் பி பார்ட்டாகவும் வரும். மூட்டிய கோளுக்கும் உராய்வுக்கும் இடையில தான் சண்டை அடிக்கடி வரும். யாரு ஸ்ட்ரக்சருக்கு வரா, யார் எஸ்ஐக்கு வரான்னு, ரைட். ஆனால் சட்டப்படல் வளமையாக எஸ்ஐல வர்றதுதான். ஐடியா என்னென்றால் சிம்பிளா சொல்றதுடா, எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கோள்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கிற நேரம், ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் இணைக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட நேரம், ரைட், சட்டப்படல் உருவாக்குறதுக்காக, ஒரு வேலைப்பாடு உருவாக்குறதுக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் இணைக்கப்பட வேண்டிய தேவை காணப்பட்ட நேரம் இந்த மாதிரி மூட்டுக்கள் பயன்படும். மூட்டி இணைக்கலாம், அவைகளை ஒன்றுக்கொன்று மூட்டி இணைக்கலாம், ரைட். மூட்டுன்னு சொல்ற நேரம் இந்த மூட்டுக்கள் எப்படி உருவாக்கப்படுதுன்றால், அடிப்படையில் இந்த மூட்டுக்கள் எந்த மாதிரி உருவாக்கப்படுதுன்றால், ஒரு லேசான மெல்லிய கோள்கள், இந்த மாதிரி லேசான மெல்லிய கோள்கள் ரெண்டு தனித்தனியாக வாரிகிறான் விளக்கத்துக்காக. உண்மையில இவ ரெண்டும் தனியா இல்ல, ஒன்றாக காணப்படும், ரைட். உண்மையில இவ ரெண்டும் தனித்தனியாக இல்ல, ஒன்றாக காணப்படுது, ரைட். ஒன்றாக இப்படி இணைக்க வேண்டிய தேவை காணப்படும். இப்ப இந்த ரெண்டு கோள் தனித்தனியா காணப்படுற நேரம், இந்த ரெண்டையும் நான் ஒன்றாக இணைக்கணுமாக இருந்தால், ரைட், ரெண்டு கோளையும் சேர்த்து ஒரு தொகுதியாக நான் ஆக்கணுமாக இருந்தால் என்ன செய்வாங்க என்றால், இந்த கோள்ல ஒரு துளை, வட்ட வடிவ துளை உருவாக்குவாங்க. இந்த வட்ட வடிவம்ன்றது மிக முக்கியமானது. வட்ட வடிவம், ஒரு வட்ட வடிவ துளை, ஒரு சீரான ஒரு வட்ட வடிவ துளை உருவாக்குவாங்க. இந்த வட்டத்துல குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு சமனான அதே அளவு துளை இந்த கோளையும் ஏற்படுத்தப்படும், ரைட். இப்ப ரெண்டு கோள்கள் காணப்படுது, அதே நேரம் நாங்கள் ஏற்படுத்தின ரெண்டு துளைகள் காணப்படுது. இப்ப இது ரெண்டையும் இணைக்கணுமாக இருந்தால் எதை பயன்படுத்துவாங்க? ஒரு ஊசி பயன்படுத்துவாங்க. அந்த ஊசிட தோற்றம் இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவ தோற்றமாக காணப்படும். இந்த வட்ட வடிவ தோற்றம் எப்படி காணப்படும் என்றால், சரியாக இந்த வட்ட பரப்பும் இந்த வட்ட முகமும் ஒரே அளவான பரப்பை கொண்டதாக வர்ற மாதிரி, ஒரே அளவான பரப்புகள் வர்ற மாதிரி ஒரு ஊசி மூலமாக இந்த ரெண்டு கோளும் ஒருமிக்க வைக்கப்பட்டு நடுவு அந்த துளை உள்ளால இந்த ஊசி செலுத்தப்படும். முக்கியமான விஷயங்கள் தியரி ஒரு நாள் கேட்க மாட்டாங்க மேத்ஸ்ல, ரைட். ஊசியை விளங்கப்படுதுன்னு ஒரு நாள் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு மூட்டிய கோள் சம்பூர்ணமா சரியா விளங்கணுன்றதுக்காக சரியா சொல்றேன் என்றால், இந்த துளைக்கு, இந்த துளையில குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு அதே அளவு சமனான அதே குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள ஒரு ஊசி பயன்படுத்தப்படும். அந்த ஊசிகள் வட்ட வடிவமானதாக காணப்படும், ரைட், வட்ட வடிவமானதாக காணப்படும். ஆனால் வட்ட வடிவமாக காணப்படும் அவசியம் இல்லை. ஏழு சிலபஸை பொறுத்தவரையில வட்ட வடிவமாக தான் காணப்படும். ஏழு சிலபஸை பொறுத்தவரையில வட்ட வடிவமான மூட்டுகளை பற்றி தான் நாம் பெரும்பாலும் கதைப்போம், ரைட். இந்த பரப்பளவுக்கு சமனான ஒரு துளை இங்கே ஏற்படுத்தப்படும். ஏற்படுத்தின பிறகு இந்த ரெண்டு கோள்களும் ஒன்றாக வைக்கப்பட்டு, இந்த மாதிரி ரெண்டு கோள்களும் ஒன்றாக வைக்கப்பட்டு இந்த துளையினோடு
அந்த ஊசி செலுத்தப்படும். அந்த துளையினோடு அந்த ஊசி செலுத்தப்படும். இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி ஊசியை செலுத்தின பிறகு ஊசியை செலுத்தின பிறகு இந்த ரெண்டு கோடும் ஒன்று சார்பாக இன்னொன்று அசையக்கூடியதாக இருக்கு. இந்த கோடை நான் பிடிச்சு வச்சா இந்த கோட் சுயமாக சுத்துவார். ஒன்று சார்பாக சொல்ற அர்த்தம் உங்களுக்கு ஒன்று சார்பாக ஒருத்தர் நிலையா இருக்கிற நேரம், ஒருத்தர் நிலையா இருக்கிறதா நான் கருதினால் அவரை நிலையா வச்சுட்டு எனக்கு இன்னொருத்தர ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு தளத்துல சுழற்றலாம். ரைட், ஒருத்தர் சார்பாக இன்னொருத்தர் சுழலக்கூடியதாக இருப்பார். இது ஒப்பமான மூட்டுன்னு சொல்லப்படும். ரைட், ஒப்பமான மூட்டுகளை பொறுத்தவரையில ஒன்று சார்பாக இன்னொன்று சுழலக்கூடியதா இருக்கு. எந்த ஒரு விசையும் இல்லாமல் சுயாதீனமா சுழலக்கூடியதா இருக்கு. ஒன்று சார்பாக இன்னொன்று. ரைட், இதுவே இந்த ஊசிகள் கரடானதாக காணப்பட்டார். இந்த ஊசிகள் கரடானதாக காணப்பட்டார். இந்த கரடான மூட்டுகள் உருவாகிற நேரம், ரைட், இப்ப ரெண்டு கோள்களை இணைச்சி ஊசியை செலுத்தினால் ஒரு மூட்டு உருவாகும். அந்த மூட்டுகள் ரைட் கரடானதாக இருந்தால் சுழலக்கூடியதுதான், இருந்தாலும் சிறிய ஒரு விசை மூலமா சுழற்றக்கூடியதா இருக்கு. இதுவே ஊசி ஒப்பமானதாக இருந்தால் அல்லது ஒப்பமான மூட்டுன்னு சொல்லுவாங்க. ஒப்பமான மூட்டாக இருந்தால் ரைட், ஒப்பமான மூட்டாக இருந்தால் இந்த கோள் ரெண்டை நான் இப்படி இணைச்ச பிறகு ரெண்டு இணைச்சி இப்படி நான் சுயாதீனமா விட்டால் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்வாங்க. ஒன்றோடு ஒன்று இப்படி மேற்பொழுது கொள்வாங்க. ஒன்றோடு ஒன்று இப்படி மேற்பொழுது கொள்வாங்க. ரெண்டு பேரும் சுயாதீனமா சுழலக்கூடியவர் இருப்பாங்க. ரைட், உராய்வற்ற ஒப்பமான மூட்டு. ரைட், அதே நேரம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும் என்னன்னா, இந்த கோள்கள் ஒவ்வொன்றும் ஒரு தளத்துல தான் சுழற்றலாம். ஒரு தளத்துல தான் சுழற்றலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த போட் ஒரு தளமாக எனக்கு கொள்ளலாம். இந்த போர்டுன்றது ஒரு தளம். ரைட், இந்த போர்டுன்றது ஒரு தளம். இந்த தளத்தின் வழியே நான் இந்த ரெண்டு கோளையும் வைக்கிற நேரம், ரைட், இந்த தளத்துல இந்த ரெண்டு கோளையும் நான் இப்படி வைக்கிற நேரம் இந்த தளத்தின் சார்பாக ஒருத்தரை சுழற்றலாம். இந்த தளத்தின் வழியே எனக்கு சுழற்றலாம். ஒருத்தர் சார்பாக இன்னொரு கோளை சுழற்றலாம். இதுவே நான் இங்கால இழுக்க பார்த்தால் அல்லது அங்கிட்டு போர்டுக்கு அங்கால தள்ள பார்த்தால் ஒன்று ஊசி உடைஞ்சிரும், இல்லாட்டி கோல் உடைஞ்சிரும். ரைட், சுயாதீனமான மூட்டுக்கள்ல ஒரு தளம் சார்பாக ஊசி மூட்டு பயன்படுத்தப்பட்டால் இதுக்கு சொல்லுவாங்க ஊசி மூட்டு. ஊசி மூட்டு, இந்த ஊசி மூட்டு பயன்படுத்தப்பட்ட நேரம் ஒருத்தர் சார்பாக இன்னொருத்தர் அசையக்கூடியதா இருப்பார். அதே நேரம் ஒரு தளத்துல தான் அசையலாம். ஒரு தளத்துல தான் அசையலாம். இந்த போர்டு வழியை மாத்திரம் தான் அசையலாம். முன்னாலேயோ பின்னாலேயோ அசைக்கிறது கஷ்டமா இருக்கு. ரைட், இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது சுயாதீன மூட்டுகள், சுயாதீனமாக அசையக்கூடிய மூட்டுகள். அப்ப விரைப்பான மூட்டுகள் ஒன்று காணப்படணும். ஏன்னா குறிப்பிட்டு சொல்றதா இருந்தால் சுயாதீனமாக சுழலக்கூடிய மூட்டுகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றதாக இருந்தால் கட்டாயம் சுழல வைக்க முடியாத விரைப்பான மூட்டு காணப்படும். ரைட், விரைப்பான மூட்டுகளும் காணப்படும். விரைப்பான மூட்டுகள் என்னென்றால் அதேதான் ரெண்டு கோள்கள், ரெண்டா இருக்கலாம், ரெண்டுக்கு மேல இருக்கலாம், ஏதோ கோள்கள். ரைட், கோள்கள். இந்த கோள்கள் இணைக்கப்படும். இந்த கோள்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படும். மெல்லிய கோள்கள் நான் பெருசா வரைஞ்சிருக்கிறேன். இந்த கோள்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படும். ஆனால் இணைக்கப்பட்டால் அவை அப்படியே நிலையாக இருக்கும், அசையக்கூடிய மாதிரி இருக்காது. ரைட், இவை மூட்டப்பட்டாலும் இவை ஒன்று சார்பாக இன்னொன்று அசையக்கூடியதாக இருக்காது. இவ்வாறான மூட்டுகள் விரைப்பான மூட்டுகள் எனப்படும். விரைப்பான மூட்டுகள் எனப்படும். விரைப்பான மூட்டுகள் அசைய முடியாததாக இருக்கும். இந்த அசைய முடியாத மூட்டுகள் உருவாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. அசைய முடியாத மூட்டுகள் உருவாக்கணுமாக இருந்தால் எனக்கு பல வழிகள் காணப்படும். அதுல ஒரு வழிதான் வெல்டிங் பண்றது. ரைட், வெல்டிங் பண்ணலாம். நிலையானதாக இருக்கும். ரெண்டு கோடு ரைட் ஒட்டி இணைக்கிறதாக இருக்கும். இந்த ரெண்டு கோடு ஒன்றுக்கொண்டு இணைக்கப்பட்டிருக்கும். அது அசைக்கலாம், உடைக்காம எனக்கு அசைக்கலாம். ரைட், வெல்டிங் பண்ணலாம். அல்லது இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, நான் உருவாக்குற மூட்டு வட்ட வடிவமானதாக இருக்கணும் ஒரு நிபந்தனை சொன்னேன். ரைட், சுயாதீன மூட்டுகள் உருவாக்குற நேரம் வட்ட வடிவமானதாக இருக்கணும் நான் ஒரு நிபந்தனை சொன்னேன். இப்ப இந்த மூட்டை நான் என்ன செய்யறேன்னா ஒரு சதுர வடிவத்தில் உருவாக்குறேன். ரைட், ஒரு சதுர வடிவத்துல இந்த கோள் ஒரு சதுரத்துளை, இந்த கோள் ஒரு சதுரத்துளை ஏற்படுத்தப்பட்டு அதே மாதிரி ஒரு சதுர ஊசி உருவாக்கப்பட்டு, ரைட், சதுரம் அதே குறுக்கு வெட்டு பரப்போட ஒரு சதுர ஊசி உருவாக்கப்பட்டு
இந்த ஊசியை நான் அந்த ரெண்டு துளைகளுக்குள்ளும் செலுத்துறேன். அந்த ஊசியை நான் இந்த ரெண்டு துளைகளுக்குள்ளேயும் செலுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒன்று சார்பாக இன்னொன்று அசைய முடியாது. அந்த சதுர ஊசி உள்ள காணப்படுற வரைக்கும் இன்னொருத்தரால அசைய இயலாம். இதை நீங்க சுழல்ற மாதிரியே யோசிக்கலாம். அது ஒரு எதிர்ப்பை உணரும். இந்த மூட்டில் ஒரு எதிர்ப்பு காணப்படும். ஆகவே விரைப்பான மூட்டுகள் உருவாக்குற நேரம் ஒன்று வெல்டிங் பண்ணலாம், அல்லது இப்படி ஒரு சதுர மூட்டு உருவாக்கலாம். அதுவும் அல்லாமல் இன்னொரு வழி காணப்படுது. என்ன செய்யலாம்னா, ரெண்டு ஊசிகள் வட்ட வடிவான ஊசிகளாக இருக்கட்டும், பரவாயில்ல, வட்ட வடிவான ஊசிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரெண்டு ஊசிகளை பயன்படுத்தி அந்த மூட்டை நான் இணைச்சால், ரெண்டு ஊசிகளை பயன்படுத்தி நான் மூட்டை இணைச்சால் ஒரு காலம் இவைகளால் அசைய இயலாம். ஒன்று சார்பாக ஒன்று நிலையாக காணப்படும். ஆகவே ஒப்பமான மூட்டுகள் ஒப்பமான மூட்டுகள் இருந்தாலும் அவை சுயாதீனமாக இயங்கக்கூடியதா இல்லையா, அதுகள வித்தியாசம் சரியா வழங்கணும். இந்த தியரியெல்லாம் ஒரு நாள் கேட்க மாட்டாங்க. மேத்ஸை பொறுத்தவரையில சுயாதீன மூட்டை விளக்குக இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு சரியா விளங்கினால் கணக்குகள் செய்யறது ஈஸியா இருக்கு. இப்ப என்னன்னா, சுயாதீன மூட்டுடைய கவனி ஒரு சுயாதீன மூட்டை எடுக்கும். இப்படி ஒரு மூட்டு காணப்படுது. சரி, இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவான துளை ஏற்படுத்தப்பட்டு அந்த துளை கூட ஒரு ஊசி செலுத்தப்பட்டு ஒரு சுயாதீன மூட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுயாதீன மூட்டை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த ரெண்டு கோள்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டாலும் அந்த கோள்கள் ரெண்டுக்கும் இடையில எந்த தொடுகையும் இல்லை. தொடுகை காணப்படுறது ஊசிக்கும் கோளுக்கும் தான். தொடுகை காணப்படுறது ஊசிக்கும் கோளுக்கும் தான். ஊசியை இந்த மாதிரி ஒரு வியூல செட்டப் அப்படியே நான் திருப்பி வச்ச மாதிரி ஒரு வியூல வரைஞ்சால், இந்த மூட்டை நான் வரைஞ்சு காட்டினால் அது எப்படி காணப்படும்னால், ஊசி இப்படி இருந்தால் அவருடைய இங்கால பக்கம் இங்கால இருந்து பாக்குற மாதிரி உள்ள வியூ, இங்கால பக்கம் இருந்து பாக்குற நேரம் எப்படி காணப்படும். இதான் இந்த ஊசி என்ற ஒரு கோள் இப்படி காணப்படும். ஒரு கோள் இப்படி காணப்படும், மற்ற கோள் இந்த மாதிரி இடத்துல காணப்படும். கோள்களுக்கு இடையில ஒரு காலம் தொடுகை இருக்காது. ஆகவே ஒரு காலமும் கோள்களுக்கு மறுதாக்கம் வராது. எங்கெல்லாம் தொடுகை மேற்பரப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் மறுதாக்கங்கள் காணப்படும். எங்களுக்கு தெரியும், தொடுகை மேற்பரப்புகள் எங்கெல்லாம் காணப்படுதோ அங்கெல்லாம் கட்டாயம் மறுதாக்கங்கள் காணப்படும், செவ்வன் மறுதாக்கங்கள் காணப்படும். ஆக இந்த கோள்கள் ரெண்டும் தொடரல, ஒன்று தொடரல. தொடர்றது யார்? இந்த ஊசியும் இந்த மூட்டு, இந்த கோளும். அதே மாதிரி இந்த ஊசியும் இந்த கோளும். அப்ப மறுதாக்கங்கள் வாரது, செவ்வன் மறுதாக்கங்கள் வாரது யார் யாருக்கு இடையில வரும் பாத்தீங்கன்னா, இந்த ஊசிக்கும் இந்த கோளுக்கும் வருமே தவிர ஒரு காலமும் கோளுக்கும் வராது. இந்த ஊசி இந்த கோள் ஒரு மறுதாக்கத்தை கொடுப்பார். நியூட்டன் 3வது விதிப்படி கோளும் ஊசியில் அதே அளவு சமனான ஒரு மறுதாக்கத்தை கொடுப்பார். அதே மாதிரி இங்க இந்த கோள் இந்த ஊசியில ஒரு மறுதாக்கத்தை கொடுப்பார். அதே மாதிரி இந்த ஊசி இந்த கோள் ஒரு மறுதாக்கத்தை கொடுப்பார். இப்படி கோள்களுக்கு இடையில தான் தொடுகை கோள்களுக்கும் ஊசிகளுக்கும் இடையில தான் தொடுகை காணப்படுமே தவிர ஒரு காலமும் கோளுக்கும் இடையில தொடர்பு இல்லை. கோள் தனித்தனியா தான் இருக்கும். ஊசிகள்ல இந்த மாதிரி பொருத்தப்பட்டிருக்கும். அப்ப ஊசிகளுக்கு இடையில தொடுகைகள் சொல்றோம். அப்ப ஊசிக்கு ஒரு நிறை காணப்பட்டால் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கணக்கா போயிடும். அப்ப நாங்க மூட்டிய கூட கணக்கு செய்யற நேரம் எடுகோடுகள் எடுப்போம் எப்படின்றால் மூட்டுக்கள் அல்லது ஊசிகள் பாரமற்றவை, ஊசிகள் லேசானவை அப்படின்னு ஒரு எடுகோல் எடுப்போம். ஊசிக்கு தனியா ஒரு பாரம் இல்லை, கோள்களோட பாரம் மட்டும்தான் காணப்படுது. கோள்களின் பாரம் மட்டும்தான் காணப்படுது, ஊசிகளுக்கு தனியா ஒரு பாரம் இல்லை. அப்ப இந்த ஊசியை நான் தனியே யோசிச்சால் அவர்கள் தாக்க போற விசைகள் யார் என்றால் செவ்வன் மறுதாக்கங்கள் மட்டும்.
செவ்வன் மரத்தாக்கள் மட்டும்தான் ஊசியில தாக்கும். ஊசிகள் பாரமற்றவை. அதுக்காக நான் சொல்லல ஊசியில வேற விசைகள் தொங்க விட இயலாம், ரைட்? அப்படி நான் சொல்றேன். ஊசியில வேற விசைகள், வெளி விசைகள் செயற்படலாம், எனக்கு செயற்பட வைக்கலாம், ரைட்? வெளியால் எனக்கு செயற்பட வைக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த ஊசியில ஒரு நிறைய கட்டி தொங்க விடலாம், ஊசியில ஒரு நிறைய கட்டி தொங்க விடலாம், அல்லது ஒரு இலை மூலமாக இவரை ஒரு இடத்துல தொங்க விடலாம். ஊசிக்கு ஒரு வெளியால் ஒரு விசை கொடுக்கலாமே தவிர, ரைட்? ஊசிக்கு ஒரு வெளியால் ஒரு விசை கொடுக்கலாமே தவிர பொதுவாக ஊசிகள் பாரமற்றவையாக கருதப்படும். இது சொல்ல மாட்டாங்க, ரைட்? கணக்கு தார நேரம் ஊசிகள் பாரமற்றவைன்னு சொல்ல மாட்டான். இதே எடுகோல் சப்போஸ் ஒரு காலத்துல ஏதோ ஒரு பேப்பர்ல ஊசிகளுக்கு ஒரு பாரம் தரப்பட்டிருந்தால் பெருசா யோசிக்க தேவையில்ல, ஊசிகளுக்கு தேவையான விசைகளை மார்க் பண்ணி கொண்டால் போதும், ரைட்? இந்த விசைகள் எப்படி மார்க் பண்ற, என்னென்ன விசைகள் தொழிற்படும், ஒவ்வொரு விசைகளுக்கும் எப்படி படங்கள் வரும், அதெல்லாம் விளங்கப்படுத்து, ரைட்? முதலாவது எடுக்க வேண்டிய எடுகோல் ஊசிகள் பாரமற்றவை, ஊசிகள் லேசானவை, ரைட்? இப்ப இந்த ஊசிகளை பொறுத்த மட்டும், ரைட்? இந்த ஊசிகள் மூலமாக வகைப்படுத்துற நேரம், மூட்டுகளை வகைப்படுத்துற நேரம், ஊசிகள் சார்பாக நான் வகைப்படுத்துற நேரம் எனக்கு ரெண்டு வகையாக இந்த மூட்டுகளை பிரிக்கலாம், ரைட்? இந்த மூட்டிய கோள்கள் எல்லாத்தையும் எனக்கு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எப்படின்னா இந்த மூட்டுகள் ஊசிகள் சார்பாக பிரிக்கலாம். முதலாவது ஊசிகள்ல, ரைட்? ஊசிகள்ல நான் சொன்ன கோள்கள் தொங்க விடப்பட்டிருக்கு. ஊசிகள்ல எடுக்கு இந்த வியூவை வரை, ரைட்? இந்த வியூ வரை இதுல கோள்கள் தொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இப்படி ரெண்டு கோள்கள் தொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுவோம். இப்ப இந்த ஊசியில தாக்குற விசைகள், ரைட்? ஊசிக்கு கிடைக்கிற விசைகள் இந்த கோள்களால மாத்திரம் கிடைச்சால் அது எளிய மூட்டுன்னு சொல்லப்படும். அது எளிய மூட்டுன்னு சொல்லப்படும். மூட்டுக்கு கிடைக்கிற விசைகள் இந்த கோள்களோட மறுதாக்கத்தால மட்டும் கிடைச்சால் அது எளிய மூட்டு. ரெண்டாவது வகைக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் இல்ல, ரெண்டாவது நான் சொல்ல போற வகைக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் ஒன்று இல்ல. இருந்தாலும் எளிய மூட்டு ஒரு வகைன்னு சொல்லலாம், எளிய மூட்டு ஒரு வகை சொல்லலாம். மற்ற நான் சொல்ல போறேன் எளிய மூட்டு அல்ல, எளிய மூட்டுக்குள் அடங்காதவைன்னு சொல்லலாம். எளிய மூட்டுக்குள் அடங்காதவை, எளிய மூட்டுக்குள் அடங்காதவை. கோள்களால மாத்திரம், இந்த ஊசியோடு இணைக்கப்பட்ட கோள்களால மாத்திரம் இந்த ஊசிக்கு விசை கிடைச்சால் அது எளிய மூட்டு, சிம்பிளான மூட்டு. இதுவே ஊசிக்கு வெளியாலே ஒரு விசை கிடைச்சால், நான் சொன்ன மாதிரி இந்த ஊசியில ஒரு நிறைய காட்டி தொங்க விடலாம். கோள்கள் இப்படி காணப்படுது, கோள்கள் இந்த மாதிரி காணப்படுது. இப்ப நான் ஊசியில ஒரு நிறைய காட்டி தொங்க விட்டு, ரைட்? ப்ரொஃபசர் மாருக்கு சும்மா இல்லாதனால ஒவ்வொரு வேலை செய்வாங்க. ஒரு மூட்டிய கோள் சொல்ற நேரம் ஏகப்பட்ட வேலை செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு நிறைய தொங்க விட்டு இருப்பாங்க, அல்லது மூட்டுல ஒரு கோலை கொடுத்திருப்பாங்க, இன்னொரு கோலை இணைச்சு வச்சிருப்பாங்க. இப்படி இன்னும் ஒரு கோல் இணைக்கப்பட்டிருக்கும், அல்லது இப்படி சுயாதீனமா வைக்கப்பட்டிருக்கும். எப்படியோ ரெண்டு கோள்கள் தவிர்த்து மேலதிகமாக ஒரு விசை ஊசியில தொழிற்பட்டால், ரெண்டு கோள்கள் தவிர்த்து மேலதிகமாக ஒரு விசை ஊசிக்கு கிடைச்சால் அது எளிய மூட்டுக்குள் அடங்காது, அது எளிய மூட்டாக கருதப்படாது, ரைட்? முதலாவது ரெண்டு கோள்களால மாத்திரம் ஊசிக்கு விசை கிடைச்சால் அது எளிய மூட்டு. ரெண்டு கோளுக்கு மேலதிகமாக ஒரு விசை மூட்டுக்கு கிடைச்சால் அது எளிய மூட்டுக்குள் அடங்காது, ரைட்? அது எளிய மூட்டுக்குள் அடங்காது. உதாரணத்துக்கு இப்படி ரெண்டு கோள்கள் மூட்டப்பட்டிருக்கு. இப்ப மேலதிகமாக இன்னும் ஒரு கோளையும் நான் இதற்கு மூட்டினால், மேலதிகமாக அதே மூட்டுல நான் இன்னும் ஒரு கோளையும் மூட்டினால் இந்த மூட்டுக்கு விசை கிடைக்கிறது. ரெண்டு கோளுக்கு மேலதிகமாக இந்த மூன்றாவது கோளாலையும் ஒரு மறுதாக்கம் வரும். ஆகவே இது எளிய மூட்டுக்குள் அடங்காது, அது எளிய மூட்டுக்குள் அடங்காது. அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம், இப்படி ஒரு மூட்டு காணப்படுது, நான் பெருசா வரைகிறதுக்கு கோள்கள் லேசானவே மெல்லியவை, ரைட்? விளக்கத்துக்காக பெருசா வரையும், விளக்கத்துக்காக கடிப்பம் பெருசா வரையும். ஆனா மூட்டுக்கு
கோள்கள் லேசானவை, அதே லேசானவை இல்ல மெல்லியவை. ரைட், லேசானவை சொல்றேன்ல மெல்லியவை. விளக்கத்துக்காக பெருசா வரைஞ்சிருக்கு. ரைட், இந்த இடத்துல மூட்டப்பட்டிருக்கு, ஊசி மூட்டு மூலம் மூட்டப்பட்டிருக்கு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்தை ஒரு இலை மூலமாக கட்டி ஒரு இடத்துல தொங்க விட்டுருக்கிறான். இந்த ஊசியை ஒரு இலை மூலமாக கட்டி ஒரு இடத்துல தொங்க விட்டுருக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊசிக்கு விசை கிடைக்கிறது யாரால பாத்தீங்கன்னா, யாரால பாத்தீங்கன்னா ரெண்டு கோளால கிடைக்குது, அதே நேரம் இந்த இலையால கிடைக்குது. அப்ப ரெண்டு கோள்கள் மாத்திரம் அல்லாது மேலதிகம் ஒரு காரணியாலையும் ஒரு விசை கிடைக்குது, மேலதிகமா ஒரு காரணியாலையும் ஒரு விசை கிடைக்குது இந்த மூட்டு. ஆகவே இது எளிய மூட்டுக்குள் அடங்காது, இது எளிய மூட்டுக்குள் அடங்காது. அப்ப எளிய மூட்டுனா என்ன, எளிய மூட்டுக்குள் அடங்காதது என்னன்றது வித்தியாசம் சரியா விளங்கினால்தான் மூட்டிய கோள் 100% விளங்கிக் கொள்ளலாம். எளிய மூட்டுகளை மட்டும் விளங்கினால் ஒரு 90% கேள்விதான் செய்யலாமே தவிர சில வகையான கேள்விகள் சரியான தியரி படி கூட செய்யலாம் இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் சரியா நீங்க விளங்கி காட்டி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒரு காலம் அவன் தந்திருக்கிற விட வராது, அல்லது ஸ்கீம்ல இருக்கிற ஆன்சர் வராது. ரைட், எளிய மூட்டுக்குள்ள அடங்காத வேண்டாம். இந்த ரெண்டு வித்தியாசங்களும் சரியா விளங்கணும். ரைட், இப்ப இவ்வளவு நேரமா இந்த ஊசிகளை பத்தி கதைக்கிறோம். ரைட், ரெண்டு கோள்கள் காணப்படுது, ரெண்டுக்கு மேற்பட்ட ஏதோ ரெண்டு கோள்கள் காணப்படுது, அது ஒரு ஊசியால் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த ஊசியால் இணைக்கப்பட்ட ஒரு மருந்தாக்கம் வரும்னு சொல்றேன். ரைட், ஒரு மருந்தாக்கம் அந்த ஊசிக்கு கிடைக்கும் சொல்றேன். மருந்தாக்கங்கள் எப்படி காணப்படும் அது ஒரு வரைஞ்சு பார்ப்போம். மருந்தாக்கங்கள் எப்படி காணப்படுறது ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்ப ரெண்டு கோள்கள் காணப்படுது இப்படி மூட்டப்பட்டு ABBC ரெண்டு கோள்கள் B-ல மூட்டப்பட்டிருக்கு. ரைட், B-ல ஒப்பமாக மூட்டப்பட்டு சுயாதீனமாக இயங்கக்கூடிய மாதிரி சுயாதீனமாக மூட்டப்பட்டிருக்கு. ரைட், B-ல சுயாதீனமாக மூட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த படத்தை நான் கொஞ்சம் பெருசா வரைஞ்சா, ரைட், கோள்கள் இதே சைஸ்ல இருக்கட்டும், நான் என்ன செய்யறேன்னா இந்த ஊசிய தனியா வரைகிறேன். ஊசி தனியா இருக்கிறது அர்த்தம் இல்லை. ரைட், யோசிக்க கூட ஊசி தனியா இருக்குது, கோள் தனியா இருக்குது. மேஜிக் இல்லையே மேக்ஸ். ஊசியையும் கோளையும் தனியா வரைஞ்சிருக்கிறேன் விளக்கத்துக்காக. ரைட், இது ஏபின்ற கோள், இது பிசின்ற கோள். ரைட், நேரா வரணும். ரைட், ஓகே. இப்ப இந்த கோள் இந்த ஊசியோட தொடுகையில காணப்பட்டுச்சு, இந்த கோள் இந்த ஊசியோட தொடுகையில காணப்பட்டுச்சு. அப்ப இந்த கோளால இந்த ஊசிக்கு ஒரு மருந்தாக்கம் வழங்கப்படும், இந்த கோளால இந்த ஊசிக்கு ஒரு மருந்தாக்கம் வழங்கப்படும். ரைட், மருந்தாக்கம் வழங்கப்படும் தெரியுமே தவிர அந்த மருந்தாக்க திசை எப்படி இருக்கும், பருமன் எப்படி இருக்கும், எதை பத்தி எனக்கு சரியான ஐடியா இல்லை. ரைட், இந்த கோளுக்கு ஒரு திணிவு காணப்படும் W, இங்க ஒரு W. ரைட், இப்படி திணிவுகள் காணப்படும், நிறைகள் காணப்படும், W நிறைகள் காணப்படும். இந்த நிறைகளும் காணப்படுது. அதே நேரம் இந்த ஏபின்ற கோள் இந்த ஊசியோட தொடுகையில காணப்படுது, இந்த பிசின்ற கோள் இந்த ஊசியோட தொடுகையில காணப்படுது. இந்த கோள் இந்த ஊசிக்கு ஒரு மருந்தாக்கம் வழங்குற மாதிரி இந்த ஊசி இந்த கோளுக்கு ஒரு மருந்தாக்கத்தை வழங்கும். ரைட், இந்த ஊசி இந்த கோளுக்கு ஒரு மருந்தாக்கத்தை வழங்கும். ஆகவே இந்த கோளின் சமநிலைக்கு, ஏபின்ற கோளின் சமநிலைக்கு மூவிசைகளின் சமநிலையின் படி ஏதோ ஒரு திசையில வரப்போகுது. ரைட், மூவிசைகளின் சமநிலை படி ஏதோ ஒரு திசையில ஒரு மருந்தாக்கம் வரப்போகுது. எனக்கு திசையை பத்தி சரியான ஒரு ஐடியா இல்லை. அப்படி திசைகள் தெரியாத சந்தர்ப்பங்கள், விசைகளோட திசையும் பருமனும் தெரியாத சந்தர்ப்பங்கள் வார நேரம் நான் வளமையா செய்கிற ஒரு வேலை தான் என்னென்றால் ஒன்றுக்கொன்று செங்குத்தான ரெண்டு திசைகளை விசைகள் கொடுப்போம். கட்டாயம் நிலைக்குத்தாவும் கிடையாவும் தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. கட்டாயம் கிடையாவும் நிலைக்குத்தாவும் தான் நான் XY கொடுக்கணும், அப்படி கொடுக்காட்டி மார்க்ஸ் கிடைக்காது, அப்படி எந்த நிபந்தனையும் இல்லை. ஏதோ ஒன்றுக்கொன்று செங்குத்தான ரெண்டு திசைகள் எனக்கு விசைகள் கொடுக்கலாம். ரைட், எனக்கு மருந்தாகிற பருமனும் தெரியாது, திசையும் தெரியாது. அதுக்காக ஒன்றுக்கொன்று செங்குத்தான ரெண்டு திசைகளை நான் விசைகள் கொடுக்கிறேன். இந்த கோளால இந்த ஊசியில ஏற்படுத்தப்பட்ட மருந்தாக்கம் நான் சொல்றேன் இந்த திசையில X ஆகவும் இந்த திசையில Y ஆகவும் காணப்படுறதா நான் சொல்றேன்.
ரைட். இந்த எக்ஸும் ஒய்ன்றது யார் என்றால் உண்மையில இந்த ஏபியால இந்த ஊசி மேல ஏற்படுத்தப்பட்ட மறுதாக்கத்தின் கிடை கூறும் நிலைக்குத்து கூறும். ரைட். மறுதாக்கம் ஒன்று காணப்படும், ஒரே திசையில காணப்படும், ஏதோ ஒரு திசையில காணப்படும், ஒரு பருமன் காணப்படும். எனக்கு அந்த பருமனும் தெரியா, திசையும் தெரியா. ஆகவே நான் ஒன்றுக்கொன்று செங்குத்தான ரெண்டு திசைகள்ல அந்த பருமனையும் அந்த பருமனை பிரித்து கொடுக்கிறேன். இப்ப எனக்கு எக்ஸையும் ஒய்யையும் காணக்கூடியதாக இருந்தால், எக்ஸையும் ஒய்யையும் நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தால், ரைட், இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தால் விசை இணைகர விதிப்படி, ரைட், விசை இணைகர விதிப்படி r வர்க்கம் சமன் x வர்க்கம் சக y வர்க்கம், இந்த சமன்பாட்டின்படி xy தெரியுமாக இருந்தால் இந்த ஊசியில தாக்குற இந்த கோடினால் வழங்கப்படும் மறுதாக்கத்தை எனக்கு கணிக்கலாம். அதே மாதிரி x தெரியும் y தெரியும், tan ஆல்பா கணிக்கலாம். ஏதோ ஒரு கோணம் ஆல்பா எடுக்கும், ரைட், கிடையோட ஆல்பா. எனக்கு இந்த ஆல்பா கணிக்கலாம். tan ஆல்பான்றது y இன் கீழ் x, ஆல்பா கோணம் கணிக்கலாம். ஆகவே அதனால தான் சொன்னேன் திசையும் பருமனும் தெரியாத ரெண்டு விசைகள் தார நேரம், ரைட், திசையும் பருமனும் தெரியாத ஒரு விசை நான் மார்க் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வர நேரம், ரைட், இலகுவான வழி ஒன்றுக்கொன்று செங்குத்தான ரெண்டு திசைகள் அந்த விசைகளை மார்க் பண்ண போறேன். ஒன்றுக்கொன்று செங்குத்தான ரெண்டு திசைகளை மார்க் பண்ண போறேன். அந்த செங்குத்து கூறுகள் ரெண்டையும் கண்டுபிடிச்சால் மறுதாக்கம் கண்டுபிடிச்ச மாதிரி, ரைட், மறுதாக்கம் கண்டுபிடிச்ச மாதிரி. இப்ப விஷயத்துக்கு வரும். இந்த கோளால இவருக்கு வழங்கப்படுற மறுதாக்கம் இந்த திசையில x, இந்த திசையில y சொல்றோம், மேல் நோக்கி y சொல்றோம். அப்ப ஊசி என்ன செய்வார்? அவர் சும்மா இருக்க மாட்டார். இந்த கோல் இந்த ஊசியை தள்ளினால் ஊசி மறுபடியும் தள்ளுவார், ரைட், சமன்வயமாக எதிர் திசையில தள்ளுவார். அப்ப கோல் ஊசியில இந்த திசையில விசையை கொடுத்தால் ஊசி இந்த திசையில கோலுக்கு விசையை கொடுக்கும். இப்படி, ரைட், இப்படி ஒரு விசையை கொடுக்கும். y, அவரோட y கூறு ஊசியில மேல் நோக்கி கொடுக்கப்படுது. ஆகவே இந்த கோல்ல கீழ் நோக்கி கொடுக்கப்படும், கோல்ல கீழ் நோக்கி கொடுக்கப்படும். இத நான் இப்போதைக்கு W1 W2 னு சொல்றேன். தேவைப்பட்ட W2 மாத்திக்கும், ரைட், தேவைப்பட்ட W ஆவே இருக்கு நான் போட்டுறேன். இப்போதைக்கு W1 W2 ரைட். ஓகே. அப்ப x கூறு y கூறு இது யாரால் யாருக்கு? AB ஆல் ஊசிக்கு, ஊசியால் AB, ரைட், வழங்கப்படும் மறுதாக்கங்கள். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோடும் இந்த கோடும் தொடுகையில காணப்படுது, ரைட். இந்த BC என்ற கோடும் இந்த ஊசியும் தொடுகையில காணப்படுது. கோடுக்கும் தொடுகையில, ஊசிக்கும் கோடுக்கும் தொடுகை, ரைட். இந்த BC என்ற கோடும் இந்த ஊசியும் தொடுகையில காணப்படுது. ஆகவே இந்த BC என்ன செய்வார்? இவருக்கு ஒரு தொடுகையில காணப்படுற எல்லா இடத்துலயும் ஒரு செவ்வன் மறுதாக்கம் காணப்படும். தொடுகை காணப்படுற எல்லா இடத்துலயும் ஒரு செவ்வன் மறுதாக்கம் காணப்படும், ரைட், செவ்வன் மறுதாக்கம் காணப்படும். ஆகவே இவருக்கு ஒரு மறுதாக்கம் வரும். அந்த மறுதாக்கத்துல பருமனும் தெரியா, திசையும் தெரியா. நான் சொல்றேன் இந்த திசையில P இருக்கு. திசை வித்தியாசப்படலாம், எனக்கு தெரியாது, ரைட், திசை வித்தியாசமா வரலாம், எனக்கு ஷூரா தெரியாது. இப்போதைக்கு இப்படி மார்க் பண்றேன். எனக்கு வர்ற விடைகள் மைனஸ்ல வந்தால் நான் எடுத்த திசை பிழை. எனக்கு வர்ற விடைகள் மைனஸ்ல வந்தால் நான் எடுத்த திசைகள் பிழை, அந்த முடிவுக்கு வரலாம். இப்போதைக்கு நான் இப்படி மார்க் பண்றேன், ரைட். இந்த திசையில P, அதே மாதிரி கீழ் நோக்கி Q னு சொல்லுவோம், கீழ் நோக்கி Q. இது யார் யாருக்கு? BC ஆல் ஊசிக்கு வழங்கப்படும் விசைகள், BC ஆல் ஊசிக்கு வழங்கப்படும் விசைகள். அப்ப ஊசி என்ன செய்வா? அதே அளவு விசை கோடு கொடுப்பாரா இல்லையா, ரைட். கோலால் ஊசிக்கு வழங்கப்படும் விசைகள் மார்க் பண்ணிட்டேன். அப்ப ஊசியால் கோலுக்கு வழங்கப்படும் விசைகள் எதிர் சமணம் எதிர்மாக இந்த திசையில P, இந்த திசையில Q, ரைட். இப்ப எல்லா தொகுதியிலையும், ரைட், இந்த ஏசியை நாம சும்மா வச்சிருக்கிறோம், பரவாயில்ல இருக்கட்டும், வேணும்டா இவர் ரெண்டு பேரையும் கட்டி தொங்க விட்டுருக்கிறதா சொல்லுவோம், ரைட். இவர் ஒரு இலையால T1, இவர் ஒரு இன்னும் ஒரு இலையால T2 கட்டி ஒரு சீலிங்ல தொங்க விட்டுருக்கிறதா சொல்லுவோம், ரைட். ஓகே. இப்போ ஒவ்வொரு கோல்லையும் தாக்குற எல்லா விசைகளையும் நாம மார்க் பண்ணிட்டோம், ரைட். வேற எதுவும் விசைகள் காணப்படுமா? ஊசிக்கு நிறை இல்ல, ஊசிக்கு நிறை இல்ல. கோல்கள் ஒவ்வொன்றுக்கும் நிறை காணப்படும், W1 W2. அதே நேரம் மறுதாக்கங்கள் மார்க் பண்ணிட்டோம், ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகள். வேற எதுவும் விசைகள் T1 T2 மார்க் பண்ணிருக்கோம், தொங்க விட்டுருக்கிறதா கருதி, ரைட். AC முனைகள் ரெண்டையும் ஒரு சீலிங்ல கட்டி தொங்க விட்டுருக்கிறதா கருதி இங்கேயும் T1 T2 மார்க் பண்ணிட்டோம். இப்ப வேற எதுவும் விசைகள் இருக்குதா? இல்ல. இத பார்த்தோம் உங்களுக்கு வழங்கணும், இத பார்த்தோம் உங்களுக்கு ஐடியா வரணும். இது ஒரு எளிய மூட்டு, இது ஒரு எளிய மூட்டு. ரெண்டு கோள்கள் தவிர்த்து வேற எதாலையும் இந்த ஊசிக்கு வேற வெளியொரு விசை கிடைக்கல,
ரெண்டு கோள்கள் தவிர்த்து வேறு எதாலையும் இந்த ஊசிக்கு வெளியொரு விசைகள் கிடைக்கல. இது மறுதாக்கத்தின் கூறுகள், இதுவும் மறுதாக்கத்தின் கூறுகள். ரெண்டு கோளால கிடைச்சிருக்கு. முக்கியமா ரெண்டு கோளால கிடைக்கணும். மூணு கோளால கிடைச்சாலும் அது எளிய மூட்டால. ரைட், ரெண்டுக்கு மேற்பட்ட கோளால கிடைச்சாலும் அது எளிய மூட்டால. கட்டாயம் ரெண்டு இருக்கணும். அந்த ரெண்டாலையும் கிடைச்சிருக்கு மறுதாக்கங்கள். வேற எந்த விசையும் இல்லை. இதுக்கு ஒரு நிறையோ மேலதிக ஒரு இழுவையோ எதுவுமே இல்லை. ஆகவே இது ஒரு எளிய மூட்டு. இது ஒரு எளிய மூட்டு. இப்ப இந்த ஊசியில சமநிலை ஒருக்க கருதினால், இந்த ஊசியில சமநிலை ஒருக்க கருதினால் ஊசியின் சமநிலையை கருதினால், ரைட், முட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டு அவர் அப்படியே அவர் நிலையில நிற்கிறார், அசையல். ரைட், அசையாம அப்படியே நிற்கிறார். அசையாம அப்படியே நின்றால் இந்த ஊசியில தாக்குற விளைவு விசை பூஜ்ஜியமாக இருக்கணும். ஊசியில தாக்குற விளைவு விசை பூஜ்ஜியமாக இருக்கணும். அவருக்கு விளைவுள் காணப்பட்டால் அவர் அந்த திசையில இயங்குகிறார் அர்த்தம். அவருக்கு ஒரு விளைவுள் காணப்பட்டால் அந்த திசையில அவர் இயங்கிக் கொண்டிருப்பார். இந்த ஊசி ஓய்வுல காணப்படுறனால கட்டாயம் இவர்களை தாக்குற விளைவு விசைகள் பூஜ்ஜியமாக இருக்கணும். இந்த ஊசியில தாக்குற விளைவு விசைகள் பூஜ்ஜியமாக இருக்கணும். ஒரு தொகுதியிலோ அல்லது ஒரு பொருளிலோ தாக்குற விளைவு விசைகள் பூஜ்ஜியமாக இருக்கணும் என்றால் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளை பிரிச்ச விசைகள் பூஜ்ஜியமாக இருக்கணும். ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளை பிரிச்ச விசை கூறுகள் பூஜ்ஜியமாக இருக்கணும். ரைட், அப்படின்னா ஊசியின் சமநிலையை கருதினால் கிடையா சொல்லுவோம். ரைட், கிடை விசைகளை பார்த்தால் கிடை விசைகள் எக்ஸ், நான் எடுக்கிற திசையில எக்ஸ், எதிர் திசையில பி, ஆகவே மைனஸ் பி, எக்ஸ் மைனஸ் பி சமநிலையில காணப்படுது. ஆகவே பூஜ்ஜியம். ஆகவே சொல்லலாம் எக்ஸ் சமன் பி. ஒரு முடிவுக்கு வரலாம். எக்ஸும் பியும் பருமனில் சமனானவை. நிலைக்குத்தாக பிரிக்கும். y மைனஸ் கியூ இவரும் பூஜ்ஜியம். தனித்தனியாக பூஜ்ஜியம் ஆகினா ரெண்டு பேரும் விளைவு பூஜ்ஜியமாகும். ஏன்னா தெரியும் r வர்க்கம் சமன் x வர்க்கம் சக y வர்க்கம். x வர்க்கம் சக y வர்க்கம். ஆகவே இவங்க ரெண்டு பேரும் பூஜ்ஜியமாகினா தான் இந்த விளைவு பூஜ்ஜியம். ஒரு நம்பரின் வர்க்கம் ஒரு காலமும் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை ஒரு காலம் பூஜ்ஜியமாகாது. ரைட், ரெண்டு நம்பர்கள், ரெண்டு இலக்கங்களின் வர்க்கங்கள், ரெண்டு எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை ஒரு காலமும் பூஜ்ஜியமாகாது. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஆகும். ரெண்டுமே பூஜ்ஜியமா இருந்தாமா இருக்கும். எக்ஸ் மெய்யன், y ஒரு மெய்யன். அப்ப இவங்க ரெண்டு பேரும் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை ஒரு காலமும் பூஜ்ஜியமாக ஒரே சந்தர்ப்பம். எக்ஸும் பூஜ்ஜியம், y பூஜ்ஜியம். ஆகவே இவருடைய நிலைக்குத்து கூறு பூஜ்ஜியம், கிடைக்கூறு பூஜ்ஜியம். நிலைக்குத்து கூறு பூஜ்ஜியம், கிடைக்கூறு பூஜ்ஜியம். இதுல இருந்து நான் இரண்டாவது முடிவுக்கு வரலாம். y ஆனவர் q க்கு சமன். திரும்ப படத்துக்கு வந்தால் ரைட், ஊசியை மறந்துரும். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற முடிவின்படி q ஆனவர் y க்கு சமன், p ஆனவர் x க்கு சமன். இப்ப இந்த ஊசியை விட்டுட்டு கோள்களை பாத்தீங்கன்னா, கோள்களை நான் மார்க் பண்ண p ஐயும் q ஐயும் விட்டு அதை நான் கண்டுபிடிச்ச xy சார்புல மார்க் பண்ணால் x y வரும். ரைட், அதாவது b ல ஒப்பமாக மூட்டப்பட்டிருக்கிற நேரம் இந்த AB கோள்ல இங்கால திசை, அதாவது இடது பக்கம் ஒரு x ஒரு கிடை விசை தாக்கினால் BC கோள்ல வலது பக்கம் ஒரு x விசை தாக்கும். இது நிறைய பேர் பிழையா விளங்குகிறது என்னென்றால், இந்த கோளால் இந்த கோடு வழங்கப்படுற தாக்கம் தான் இந்த x, அதுக்கு சமணம் எதிர்மான மறுதாக்கம் தான் இந்த x ன்னு சொல்லுவாங்க. அது பிழை. ரைட், இவரோட தாக்க மறுதாக்க சோடி ஊசியில காணப்படும். அதே மாதிரி இவரோட தாக்க மறுதாக்க சோடியும் ஊசியில காணப்படும். ரைட், இவங்க ரெண்டு பேருக்கும் நேரடி தொடர்பு இல்லை. பருமன்ல சமனா வந்திருக்குது. எப்ப சமனா வரும்டால் எளிய மூட்டுல மட்டும்தான் வரும். நான் உங்களுக்கு அடுத்தது விளம்படுத்த போறது எளிய மூட்டுகள் அடங்காதவை. ரைட், அந்த கணக்குகளை பாத்தீங்கன்னா, அந்த சுருக்கங்கள் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸும் ஒரு காலம் சமனா வராது. ரைட், இந்த எக்ஸும் சமனாக வராது. எளிய மூட்டுகளை மட்டும் இவர்ல இந்த திசையில x தாக்கினால், அதாவது BC கோள்ல வலது பக்கம் x தாக்கினால் AC கோள்ல இடது பக்கம் x தாக்கும். BC கோள்ல மேல் நோக்கி y தாக்கினால் AB கோள்ல கீழ் நோக்கி y தாக்கும். எப்ப எளிய மூட்டுகளை மட்டும். ரைட், எளிய மூட்டுகளை மட்டும். இப்ப இந்த கோளை பொறுத்த வரையில
இந்த கோளை பொறுத்தவரையில எனக்கு எக்ஸும் தெரியும் வையும் தெரியும். ரைட், எக்ஸும் தெரியும் வையும் தெரியும். y இப்படி ஒரு திசையில போகுது. ரைட், இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மறுதாக்கம் காணப்படும். சாரி, விளைவு காணப்படும். அதை நான் சொல்றேன். இந்த திசையில இப்படி போகுது, ரெண்டு திசையில இடைப்பட்டதான விளைவு இப்படி ஒரு தீட்டா கோணம்னு சொல்லு. சரி, இப்போ நான் இந்த ஊசியில தாக்குற விசையில ஊசியை முழுசாவே அழிச்சு விட்டுரும். ஊசி இப்போதைக்கு தேவைப்படாது. இந்த ஊசியை அழிச்சால் ரைட், இப்போ இந்த பி மூட்டுல தாக்குற விசைகள் அவருக்கு ஒரு மறுதாக்கான விளைவு காணப்படும். அந்த விளைவு ஆர் பர்மனுடன் கிடையுடன் தீட்டா பண்ணும். ரைட், கிடையுடன் தீட்டா பண்ணும். இதே மாதிரி இந்த கோல்ல தாக்குற விசை எப்படி காணப்படும்? இது y, இது x, கிடையோட அதே தீட்டா கோணத்துல ஆர்ன்ற பர்மன் உள்ள அதே விசையோட காணப்படும். எளிய மூட்டுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ரைட், இப்ப நான் சொல்றேன், உறுதியா சொல்லலாம், எனக்கு இந்த ஆர்ன்றவர் ஒரு காலமும் இந்த கோளுக்கு திணிவு காணப்பட்ட நேரம், அதாவது கோள்களுக்கு திணிவுகள் கொண்டிருக்கிற நேரம், ரைட், கோள்கள் திணிவு கொண்டிருக்கிற நேரம் ஒரு காலமும் இந்த ஆர் ஆனவர் கோளினூடாக போக மாட்டார். கோளுக்கு வித்தியாசமான திசையில தான் போவார். ரைட், கோளுக்கு வித்தியாசமான திசையில தான் போவார். இதுவே கோள்களுக்கு நிறை இல்லாட்டி அது சட்டப்பரல தனியா படிப்பீங்க, இருந்தாலும் ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லி வைக்கிறேன். ரைட், கோள்களுக்கு நிறை இல்லாட்டி பீலையும் மூட்டப்பட்டிருக்கும், சீலையும் மூட்டப்பட்டிருக்கும். இப்ப இவருடைய மறுதாக்கம் வேற ஏதோ ஒரு திசையில போனால், இவருக்கும் ஒரு மறுதாக்கம் வரும், அவரும் வேறொரு திசையில போனால், மூவிசைகளின் சமநிலைப்படி இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி இருந்து இன்னும் ஒரு விசை இருந்தால்தான் இந்த கோள் சமநிலையில காணப்படும். ரைட், இது ஒரு விசை இருந்தால்தான் இந்த கோள் சமநிலையில காணப்படும். ஆனால் அப்படி வரக்கூடிய ஒரே விசை நிறைதான். ஆனால் கோள்கள் லேசானது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே லேசான கோள்களாக இருந்தால் மறுதாக்கங்கள் எப்படி காணப்படணும் என்றால் இந்த கோளின் வழியே காணப்படணும். வீரதாக்குற மறுதாக்கம் இந்த திசை வழியே இருந்தால், பிசி திசையில் இருந்தால், சீலதாக்குற மறுதாக்கம் சிபி திசையில காணப்படணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒன்று சமன் செய்யும், மூன்றாவது திசைக்கான தேவையே இருக்காது. ரைட், மூன்றாவது திசை ஒன்று வந்தால்தான் இந்த சமநிலை அடையும், அந்த மாதிரி ஒரு தேவையே இருக்காது. ரெண்டு கோள் வழியே தாக்கும், அதான் முக்கியம். ரைட், கோள்களுக்கு நிறை காணப்படாத நேரம் மறுதாக்கங்கள் கோளின் வழியே தாக்கும். இதைத்தான் நாங்கள் போவின் குறிப்பீட்டை வச்சு திசைகளை கண்டுபிடிக்கிறோம். ரைட், போவின் குறிப்பீட்டை வச்சு கோள்கள் வழியே தான் சுவரா இருக்குன்னு சொல்லுவோம். கோள்கள் வழியே தான் கட்டாயம் காணப்படும் மறுதாக்கங்கள். எந்த திசை பி மூட்ல தாக்குறது, பிஏ நோக்கியா அல்லது பிஏ விலத்தியா, அதுகளை கண்டுபிடிக்கிறது நம்ம போவின் குறிப்பீட்டை பயன்படுத்தும். ரைட், அப்போ மூட்டிய கோள்கள் எப்படி மறுதாக்கம் காணப்படும், சட்டப்படல்கள் எப்படி மறுதாக்கம் காணப்படும் கவனமா இருக்கு. ரைட், ஓகே. இப்ப சொல்லுவோம், அங்க ரெண்டு திணிவையும் வேற எடுக்கணும். ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டு திணிவையும் நான் வேற எடுப்பேன். ஏபின்ற கோடுக்கு ஒரு திணிவை கொடுத்தேன், பிசின்ற கோடுக்கு இன்னொரு W2 நிறைய கொடுத்தேன். ரைட், ஏபின்ற கோடுக்கு W1 ஒரு நிறைய கொடுத்தேன், பிசின்ற கோடுக்கு ஒரு W2 ஒரு நிறைய கொடுத்தேன். இப்ப ஒரு மூட்டிய கோள் தொகுதி காணப்படுது எப்படின்னா இந்த மாதிரி. ரைட், இந்த மாதிரி காணப்படுது. இது ரெண்டு ஒரே கிடைமட்டம், இந்த ரெண்டு கோணங்களும் சமன். ரைட், இந்த இடத்துல பிணைக்கப்பட்டோ ஏதோ செய்யப்பட்டிருக்கு. ரைட், ஏதோ செய்யப்பட்டிருக்கு. இப்ப இது A, இது B, இது C ஆக இருக்கு. சரியோ? இப்ப ரெண்டுலயுமே திணிவுகள் W சீரான கோள்கள் நடுவுல காணப்படுது. ரைட், சீரான கோள்கள் ரெண்டுலயுமே நிறைகள் சமச்சீர்ல காணப்படுது, அதாவது நடுப்புள்ளியில காணப்படுது.
சரி, இப்படி காணப்படும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பி அச்சு பற்றி, ரைட், இந்த பி கூடாக போற நிலைக்குத்து அச்சு பற்றி, பி கூடாக போற இந்த நிலைக்குத்து அச்சு பற்றி இந்த தொகுதி சமச்சீரா இல்லையா? ரைட், இந்த தொகுதி சமச்சீரா இல்லையா? சமச்சீர் படிச்சிருப்பீங்க கிரேட் 4. ஒரு சதுரம், அது இந்த அச்சு பற்றி சமச்சீரானது செவ்வகம், ரைட். அதே மாதிரி இந்த அச்சு பற்றி சமச்சீரானது ஒரு சதுரமா இருக்கு. ஒரு செவ்வகத்துக்கு 2 சமச்சீர் அச்சுகள் படிச்சேன், ரைட். அதே மாதிரி சமச்சீர் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நான் ஒரு தளவாடி வைக்கிற நேரம், சமச்சீர் அச்சுல ஒரு தளவாடி வைக்கிற நேரம் வைக்கிற மாதிரி நான் கருதினால் அங்காளுக்கு பூர்த்தியாகி வரும். இவருடைய ஆடி பிம்பம் அங்காடு இருக்கு, ரைட். இவருடைய ஆடி பிம்பம் அங்காடு இருக்கிற மாதிரி இருந்தால், இந்த இடத்துல ஒரு தளவாடி வச்ச மாதிரி இருந்தால் அது சமச்சீர் அச்சு சொல்லப்படும், ரைட். அதே மாதிரி இப்ப இந்த பி கூடான நிலைக்குத்து அச்சு பற்றி, இந்த பி கூடான இந்த நிலைக்குத்து அச்சு பற்றி இந்த தொகுதி சமச்சீரானது. இந்த தொகுதி சமச்சீரானது. இங்கால என்னெல்லாம் காணப்படுதோ அதெல்லாம் இங்க காணப்படுது. இவர் தீட்டா கோணம், இவரும் தீட்டா கோணம், இங்க W நிலை, இங்க W நிலை, ரைட். இந்த அச்சு பற்றி பி கூடான நிலைக்குத்து அச்சு பற்றி இந்த தொகுதி சமச்சீரானது. ஆகவே சமச்சீரான தொகுதிகள் வார நேரம், சமச்சீரான தொகுதிகள் வார நேரம் விசைகளும் சமச்சீராக காணப்படும். விசைகள் சமச்சீராக காணப்படும் நான் சொல்றேன் என்னென்றால், இந்த பி மூட்டை நான் உடைச்சால், ரைட், இந்த பி மூட்டை உடைச்சால் சமச்சீர் நான் சொன்னேன் அது தளவாடிகளை வச்சு பார்க்கலாம். அப்ப ஒரு தளவாடியில இப்படி ஒரு எக்ஸ் விசை தாக்கினால் அவரை நான் ஒரு ஆடி வச்சு பார்க்கிற நேரம், ஒரு தளவாடி வச்சு பார்க்கிற நேரம், ரைட், ஒரு தளவாடி வச்சு பார்க்கிற நேரம் இந்த எக்ஸ் பிம்பம் இந்த திசையில எக்ஸ் ஆக இருக்கு, இந்த திசையில அதே பரமன் உள்ள ஒரு எக்ஸ் ஆக இருக்கு. அப்ப எக்ஸ் இன் எக்ஸ் கூறின் திசை மாறி இருக்கிறதே தவிர y பாத்தீங்கன்னா, y கூறுகளை பாத்தீங்கன்னா நிலைக்குத்து கூறுகளை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு கண்ணாடி வைக்கிற நேரம், ரைட், இந்த இடத்துல நான் ஒரு தளவாடி வைக்கிற நேரம் இவரோட திசை மாற பருமனும் மாறாது, ரைட். அப்ப சமச்சீர் தொகுதிகள் காணப்படுற நேரம், ரைட், சமச்சீர் தொகுதிகள் காணப்படுற நேரம் விசைகளும் சமச்சீராக காணப்படும். அதாவது B ல இந்த திசையில x தாக்கினால், ரைட், இந்த கோடு AB கோடுல இந்த திசையில x தாக்கினால் இது B அச்சு பற்றி சமச்சீரான, B அச்சு பற்றி நிலைக்குத்தாக சமச்சீரான. ஆகவே இவருடைய மற்ற விசை, மற்ற கோடுல தாக்குற விசை அந்த சமச்சீர் அச்சுல ஒரு ஆடி வச்ச மாதிரி வரும், ரைட், இந்த திசையில வரும். சமச்சீர் அச்சுல ஒரு ஆடி வச்சு நான் இந்த எக்ஸ்ட்ரா பிம்பத்தை பார்த்தால் எப்படி இருக்குமோ அத மாதிரி வரும், ரைட். அப்ப இந்த திசையில x காணப்பட்டால் இந்த கோடுல இந்த திசையில x காணப்படும். இதுவே y, இப்படி y காணப்பட்டால், இப்படி y காணப்பட்டால் முதலாவது சந்தர்ப்பம், ரைட், முதலாவது சந்தர்ப்பம் இந்த கோடுல மறுதாக்கமும் சமச்சீரின் காரணமாக மேல் நோக்கி வந்திருக்கிறது, ரைட். B மூட்டுல நிலைக்குத்துகள், ரைட், நிலைக்குத்து விசைகள் சமச்சீராக காணப்படுது. நிலைக்குத்து விசைகள சமச்சீர் தன்மையினால திசை மாறுபடாது, திசை மாறுபடாது. திசை மாறுபடாமல் இருக்கிற நேரம் இந்த கோல்ல மேல் நோக்கி வைத்தாக்கினால் இந்த கோல்லையும் மேல் நோக்கி வைத்தாக்கணும், மேல் நோக்கி வைத்தாக்கணும். ஆனா நியூட்டன் விதிப்படி இந்த கோல்ல மேல் நோக்கி விசை தாக்கினால் இந்த கோல்ல கட்டாயம் கீழ் நோக்கி தாக்கணும்னு படிச்சோம். எளிய மூட்டாக இருக்கிற நேரம், எளிய மூட்டாக இருக்கிற நேரம் நியூட்டன் விதிப்படி இந்த கோல்ல மேல் நோக்கி வைத்தாக்கினால் இந்த கோல்ல கீழ் நோக்கி வைத்தாக்கணும். ஆனா சமச்சீரின் படி ரெண்டும் ஒரே திசையாக இருக்கணும். இங்க ஒரு முரண்பாடு வருது. இந்த முரண்பாடை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி y சமன் 0 ஆகிறது. y சமன் 0 இருந்தால் இந்த இடத்துல ஒரு விசையே இல்லைன்னு நான் கருதினால், ரைட், இந்த இடத்துல ஒரு விசையே இல்லைன்னு நான் கருதினால் அந்த சமச்சீர் பிரச்சனையே வராது. நியூட்டன் மூன்றாவது விதியும் உண்மையா காணப்படும், ரைட், உண்மையானதாக இது நிரூபிக்கப்படும், ரைட். அப்ப சமச்சீர் விளக்கில y சமன் 0 இருந்தால் சமச்சீர் விளக்கில நியூட்டன் மூணாவது விதியும் விளக்கில. ஆகவே இதுல என்ன முடிவுக்கு வரலாம்னால், என்ன முடிவுக்கு வரலாம்னால் ஒரு தொகுதி, ஒரு மூட்டிய கோள் தொகுதி ஒரு அச்சுப்பட்டி சமச்சீராக காணப்படுமாயின் அவற்றை நிலைக்குத்து கூறுகள் 0, எந்த ஒரு நிலைக்குத்து கூறும் 0. சமச்சீர் நிலைக்குத்து கூறுன்னு சொல்றதை விட, ரைட், நிலைக்குத்து கூறுன்னு சொல்றதை விட சமச்சீர் அச்சு கூடான விசைகள் 0, சமச்சீர் அச்சு கூடான விசைகள் எல்லாம் 0, ரைட். இது சமச்சீர் அச்சு. அந்த சமச்சீர் அச்சுக்கு ஊடாக y போகுது, அந்த y 0. ஆனால் x கூறு காணப்படும். இந்த திசையில x உம்
இந்த இடத்துல நான் ஒரு ஆடி வச்சால் அவரோட பிம்பம் எப்படி வருமோ அதே மாதிரி இங்க எக்ஸ் காணப்படும். அதே மாதிரி ஏ விளங்கப்படுத்துறது ஏல இப்படி ஒரு x1 காணப்பட்டால் ரைட் இந்த இடத்துல நான் ஆடி வைக்கிற நேரம் சீல அவரோட பிம்பம் இப்படி வந்து x1 ஆக இப்படி வரும். a சமச்சீர் அச்சு கூடாக இல்லை. அப்ப இப்படி ஒரு y1 காணப்பட்டால் ரைட் a ல இப்படி ஒரு நிலைக்குத்துக்கு ஒரு y1 காணப்பட்டால் இவரோட ஆடி பிம்பம் அதே திசையில y1 ஆக காணப்படும். ரைட் பருமனும் மாறாது திசையும் மாறாது, பருமனும் மாறாது திசையும் மாறாது y1. ஆகவே இதுல வச்சு நாம் கணக்குகள் செய்ய போறோம் எளிய முட்டுகளுக்கு. ரைட் ஓகே. இப்ப ஓகே முதல்ல எளிய முட்டுகளுக்கு அடங்காதவை பத்தி ஒரு காரணம். இவ்வளவுதான் எளிய முட்டுகள். இவ்வளவும் தெரிஞ்சால் மற்றது சமநிலை ஐடியா வச்சு உங்களுக்கு மிச்ச கணக்குகள் செஞ்சு முடிக்கலாம். ரைட் மிச்ச கணக்குகள் எல்லாமே சமநிலையோட சம்பந்தப்பட்டு தான் வரும். எளிய முட்டுகள் ஐடியா இவ்வளவுதான். ரைட் எளிய முட்டுகள் தியரி இவ்வளவுதான். ரைட் ஓகே. இப்ப எளிய முட்டுக்குள் அடங்காதவை பத்தி ஒரு பார்ப்போம். எளிய முட்டுக்குள் அடங்காத முட்டுக்கள். ரைட் எளிய முட்டுக்குள் அடங்காத முட்டுக்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி இப்படி ரெண்டு கோள்கள் காணப்படுது, தனித்தனியாக பிரிச்சு வரையும். ரைட் தனித்தனியாக பிரிச்சு வரையும். இப்படி ஒரு ஊசி காணப்படுது. ரைட் இப்படி ஒரு ஊசி காணப்படுது. இப்ப இந்த ஏபின்ற கோளால இந்த ஊசிக்கு வழங்கப்படும் மறுதாக்கம் இந்த திசையில x ன்னு சொல்லுவோம், இந்த திசையில x. அதே நேரம் நிலைக்குத்து கூறு இந்த திசையில y ன்னு சொல்லுவோம், இந்த திசையில y. ரைட் திரும்பவும் இந்த BCன்ற கோள். ரைட் BCன்ற கோள். இந்த BCன்ற கோளால ஊசிக்கு வழங்கப்படும் மறுதாக்கம் இந்த திசையில என்னன்னு சொல்லுவோம், ஒரு p ன்னு சொல்லுவோம், இந்த திசையில ஒரு q ன்னு சொல்லுவோம். ரைட் BC கோளால இவருக்கு வழங்கப்படும் மறுதாக்கம். ரைட் இப்ப எளிய முட்டுக்கு அடங்காத எளிய முட்டுக்கு அடங்காத பத்தி நான் ஆராய போறேன்னு சொல்றேன். அப்ப எளிய முட்டுக்கு அடங்காமல் இருக்கணும்னால் ஊசிக்கு மேலதிகமான ஒரு விசை கிடைக்கும். ரெண்டு கோள்கள் தவிர்த்து மேலதிகமான ஒரு விசை கிடைக்கும். அந்த விசைகளை நான் சொல்றேன். இந்த திசையில ஒரு P1 இந்த திசையில ஒரு Q1 நான் ஊசிக்கு மேலதிகமாக வழங்குறதா சொல்லுவோம். ரைட் இந்த திசையில ஒரு Q1 நான் ஊசிக்கு மேலதிகமான ஒரு விசை வழங்குறேன். ரைட் இது கோள்களால் கிடைச்ச விசை இல்ல, நான் வழங்குற விசை. ஏதோ ஒரு வழியில நான் வழங்குற விசை. ரைட் இது ஊசிக்கு கிடையாது ஒரு P1 விசையும் Q1 ஒரு நிலைக்குத்து விசையும் வழங்குறேன். ரைட் இப்போ இந்த ஊசியில சமநிலையை கருதினால் அதுக்கு முதல்ல கோள்களை தாக்குற விசையை மாற்றணும். ரைட் கோள்களை தாக்குற விசையை மாற்றினால் கோளுக்கு ஒரு நிறை காணப்படும். இப்போதைக்கு நான் WW சொல்றேன், ரெண்டுமே W. இப்ப இந்த கோள தாக்குற விஷயங்களை பாத்தீங்கன்னா கோளால ஊசிக்கு வழங்கப்பட்டது x. அப்ப ஊசியால கோளுக்கு வழங்கப்பட்டது இந்த திசையில x. கோளால ஊசிக்கு வழங்கப்பட்டது இந்த திசையில p. ஆகவே ஊசியால கோளுக்கு வழங்கப்பட்டது இந்த திசையில p. நிலைக்குத்து விசைகள் மேல் நோக்கி y இருக்குது, அப்ப கீழ் நோக்கி y. இதுல கீழ் நோக்கி q இருக்குது, அப்ப மேல் நோக்கி q. ரைட் மேல் நோக்கி q. இப்ப நான் கோள்களை கொஞ்ச நேரம் மறந்துட்டு ஊசிகளோட சமநிலையை பார்த்தால், ரைட் ஊசிகளோட சமநிலையை கருதினால் ஊசியின் சமநிலை ஊசியின் சாலை ரைட் சமநிலை கருதினால் கிடையா பிரிக்கிற நேரம் இந்த திசையில x1 காணப்படும், x காணப்படுது. ரைட் சில உங்களுக்கு விளங்குவதில்லை, இந்த x இவருக்குரியது. ரைட் x காணப்படுது. அதே நேரம் p1 காணப்படுது, சக p1. வேற என்ன விஷயம் காணப்படுது, சக p காணப்படுது, சமன் 0. ரைட் சமன் 0. இப்ப p என்ற விஷயம் பாத்தீங்கன்னா கேபிட்டல் P சமன் x பிளஸ் p1. வித்தியாசம் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சு? இந்த கோள்ல தாக்குற p என்ற விசை, இந்த கோள்ல தாக்குற p என்ற விசை இந்த x என்ற விசைக்கு சமனாக வரல, மேலதிகமாக ஒரு p1 என்ற விசை சேர்ந்து வருது. ரைட் இந்த கோள்ல தாக்குற x என்ற விசை, இந்த கோள்ல தாக்குற x என்ற விசை இந்த கோள்ல தாக்கல. விளங்குதோ? இந்த கோள்ல தாக்குற x என்ற விசை இந்த கோள்ல தாக்கல, மேலதிகமாக ஒரு p1 சேர்ந்து வருது. அதே மாதிரி நிலைக்குத்து விசைகள் பார்ப்போம். நிலைக்குத்து விசைகள் y வேறயா
plus q1 minus q சமன் 0. ரைட், இப்போ q பாத்தீங்கன்னா q-ன்றவர் y plus q1 திரும்பவும் அவரோட நிலைக்குத்து கூறும் கூட சமனாக வரல. ரெண்டுமே வித்தியாசப்படுது. q-ம் y-ம் சமன் இல்ல. q-ம் y-ம் சமன் இல்ல. இவர் y. ரைட், அப்ப எளிய மூட்டுகளாக காணப்படுற சந்தர்ப்பத்துல மட்டும்தான் இந்த மறுதாக்கங்கள் திசையில எதிராகவும் பர்மனன்ட் சமனாகவும் வரும். ஆனா எளிய மூட்டுகளுக்கு அடங்காத விசைகள், எளிய மூட்டுகள் அடங்காத மூட்டுகளுக்கு மேலதிகமா விசை கிடைக்கிற நேரம் இங்க தாக்குற விசையும் சமனாக வராது. ரைட், பாத்தீங்கன்னா p சமன் x plus p1 வந்திருக்கு. இங்க தாக்குற pன்றது இந்த x டையும் இந்த p1 ஐ கூட்டுத்தொகையாக கிடைச்சிருக்கு. இப்ப p1 பூஜ்ஜியமாக இருந்தால், ரைட், p1 பூஜ்ஜியமாக இருந்தால் p சமன் x. ரைட், p1 பூஜ்ஜியமாக இருந்தால் p சமன் x. ரெண்டு விசைகளும் சமன். மேலதிகமா ஒரு p1 கொடுக்கறனால சமப்படல. ரைட், இங்க நான் p1 q1 மார்க் பண்றது எந்த விசையாகவும் இருக்கலாம். ஒரு கோலின் மூலம் உருவாக்குற விசையாகவும் இருக்கலாம், ஒரு இலையின் மூலம் உருவாக்குற விசையாகவும் இருக்கலாம், இங்க கட்டி தொங்க விடுற நிறையின் மூலம் உருவாக்குற விசையாகவும் இருக்கலாம். ரைட், நிறையின் மூலம் உருவாக்கப்படுற விசையாகவும் இருக்கலாம், எந்த விசையாகவும் இருக்கலாம். கான்செப்ட் இதுதான். ரைட், எளிய மூட்டுகள் மட்டும்தான் இங்க தாக்குற அதே விசை அங்கால வருமே தவிர மூட்டுக்கள் ஒரு நிறைகள் தொங்க விடப்பட்ட நேரம், மூட்டுக்கள் ஒரு மேலதிகமான ஒரு விசை கிடைக்கிற நேரம், ரெண்டு கோளுக்கு மேலதிகமான ஒரு விசை கிடைக்கிற நேரம் சமனா இருக்கின்ற அவசியம் இல்ல. ரைட், சமனா இருக்கின்ற அவசியம் இல்ல. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னேன் WW மார்க் பண்ணணும் காரணமா தான். ரைட், இங்கால W இங்கால W ரெண்டுக்குமே நான் W நிறை கொடுத்தது காரணம் என்னன்னா திரும்பவும் இது ஒரு சமச்சீர் தான். ரைட், அதே கோள் தானே சொன்னேன். அப்ப இங்க தீட்டா இங்க தீட்டா சமச்சீர் தான். b பற்றி சமச்சீர் ஏன்னா இது ஊசி கூட வந்து நிலைக்குத்து அச்சு பற்றி சமச்சீரா இருந்தாலும் கூட y கூறு பூஜ்ஜியமாக இருக்குதா? இந்த y கூறு பூஜ்ஜியமாக இருக்குதா? y கூறு பூஜ்ஜியமாக இருக்கு. y கூறு பெருமதி வந்திருக்கு. ஆகவே சமச்சீர் இருந்தாலும் கூட எளிய முட்டுகளுக்கு மாத்திரம்தான் அந்த சமச்சீர் அச்சுக்கூறான விசைகள் பூஜ்ஜியமாகுமே தவிர, ரைட், சமச்சீர் அச்சுக்கூறான விசைகள் பூஜ்ஜியமாகுமே தவிர எளிய மூட்டுக்குள் அடங்காத மூட்டுக்கள் வார நேரம் அங்க சமச்சீர் இருந்தாலுமே நிலைக்குத்துக்கூறுகள் பூஜ்ஜியம் ஆகாது. ரைட், நிலைக்குத்துக்கூறுகள் பூஜ்ஜியம் ஆகாது. ஓகே, இப்ப ஊசியை மறந்துட்டு, ரைட், ஊசியை விட்டுட்டா இப்போதைக்கு விட்டுட்டு, ரைட், இந்த கோள்களை தாக்குற விசைகளை மட்டும் மார்க் பண்ணினால் இப்படி காணப்படுங்க. இந்த x with the p சமன், அதான் இவ்வளவு நேரம் சொல்ல வந்த விஷயம். ரைட், இந்த x with the p சமனாக இராது. ஓகே, இப்ப ஒரு முழு தொகுதி எடுத்து, ரைட், ஒரு முழு தொகுதி எடுத்து அதுல தாக்குற மறுதாக்கங்களை மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டு, சரி, ஒரு முழு தொகுதி எடுப்போம், ஒரு உருவம் எடுப்போம், அந்த உருவத்தை எடுத்து, ரைட், அது ஒவ்வொரு மூட்டுக்களையும் எப்படி விசைகள் காணப்படுகிறத ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ரைட், ஒரு உருவம் தெரிவு செய்வோம் எப்படின்னா, ஒரு அறுகோணம், இப்படி ஒரு அறுகோணி வருது, அறுகோணி மாதிரி வந்துச்சோ தெரியா, பரவாயில்ல, அறுகோணி நினைச்சு, ரைட், இப்படி அறுகோணி இது ஒவ்வொரு இடத்துலயும் மூட்டப்பட்டிருக்குது, ஒவ்வொரு முனைகள் ஒவ்வொரு உச்சிகளையும் மூட்டப்பட்டிருக்குது. ரைட், இப்ப இதுல தாக்குற விசைகளை மார்க் பண்றதுக்கு முன்னால நான் என்ன செய்யறேன்னா, இந்த மூட்டுல இன்னும் ஒரு கோலை நச்சு விட்டு, ரைட்,
இந்த மோட்ல இன்னும் ஒரு கோடை நச்சு என்ன பேர் வைப்போம் A B C D E F இந்த B F என்ற மூட்டுகள் ரெண்டுமே ஒரு கோடினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த B, F என்ற மூட்டுகள் ரெண்டுமே ஒரு கோடினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். ரைட், பார்த்தோன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். யார் யார் எளிய மூட்டு? இந்த C ன்ற ஒரு எளிய மூட்டு ரெண்டு கோடுகளால மாத்திரம் விசை கிடைக்கும். ரைட், மேலதிகமா ஒரு விசையோ எதுவுமே இல்லை. ரைட், வேற இந்த D ஒரு இலையால கட்டி தொங்க விடும், சீலிங்ல கட்டி தொங்க விடும். ரைட், இந்த D ன்ற மூட்டு ஒரு சீலிங்கால கட்டி சீலிங்ல கட்டி தொங்க விடும். ரைட், இப்ப D ஒரு எளிய மூட்டு அல்ல. D க்கு ஒரு இலையால ஒரு இழுவை கிடைக்கும். இந்த ரெண்டு கோடுக்கு மேலதிகமாக ஒரு இலையால ஒரு இழுவை கிடைக்கும். அது எளிய மூட்டு அல்ல. இது ஒரு எளிய மூட்டு. இது எளிய மூட்டு அல்ல. இது எளிய மூட்டு. இதுவும் எளிய மூட்டு அல்ல. ரைட், பார்த்தோம்னா அதை டிசைட் பண்ணிடணும். யார் யார் எளிய மூட்டு, யார் யார் எளிய மூட்டு அல்ல. ரைட், எளிய மூட்டுகள் யார் யார், எளிய மூட்டுகள் அல்லாதவர் யார் யார் முடிவு பண்ண பிறகு எனக்கு விசைகளை லேசா மார்க் பண்ணி கொள்ளலாம். ரைட், லேசா மார்க் பண்ணி கொள்ளலாம். எப்படி? இந்த மூட்டோட ரைட், இந்த மூட்டோட அந்த மூட்டுல ஒரு T விசை காணப்படும். மூட்டுல ஒரு T விசை காணப்படும். இந்த கோல்ல ஒரு x1 காணப்படும். இந்த கோல்ல ஒரு x2 காணப்படும். இங்க ஒரு y1 காணப்படும். இங்க ஒரு y2 காணப்படும். திசைகள் பிரச்சனை இல்லை. திசைகள் எதையும் போடலாம். உங்களுக்கு வர்ற விடை மைனஸ்ல வந்தால் நீங்க எடுத்த திசை பிள்ளை அர்த்தம். ரைட், திசை மாத்தி கொடுக்கிறது மட்டும்தான் வேலை. ரைட், நீங்க எடுத்த திசை பிள்ளை, அதனால எதிர் திசையில விசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் போதும். ரைட், இப்போ இந்த ஈன்ற மூட்டோட ஈன்றது எளிய மூட்டு, ஈன்றது எளிய மூட்டு. அப்ப இங்க தாக்குற அதே விசை இங்க தாக்க போகுது. ரைட், இங்க தாக்குற அதே விசை இங்க தாக்க போகுது. x1 x2 போட்டுட்டோம். அப்ப இது x3. இந்த கோல்ல இப்படி x3. ரைட், இந்த கோல்ல x4 சாரி y3. இதுல மேல் நோக்கி y3. சரி, மேல் நோக்கி y3. ஓகே, இப்ப இப்போதைக்கு நான் இப்படி செய்யறேன். சரி, பரவாயில்ல. என்னடா இந்த AD ன்ற அச்சு பற்றி, ரைட், AD ன்ற அச்சு பற்றி இந்த தொகுதி அப்படியே சமச்சீரான, அப்படிதானே? AD ன்ற அச்சு பற்றி இந்த தொகுதி அப்படியே சமச்சீரான. அதாவது D மூட்டுல ரைட் y1 y2 காணப்படும். ஆனா எனக்கு உறுதியா சொல்லலாம் இங்க ஒரு y2 காணப்படாது, இங்க ஒரு y கூறு காணப்படாது. ரைட், இந்த இடத்துல காணப்பட போற விசை கிடை விசைகள் மட்டும். பேர் வேண்ட பிறகு வைப்போம், எல்லாரும் பேர் வச்சுட்டு கடைசியாக ஒரு பேர் வைப்போம். ஆனா நிலைக்குத்து விசைகள் காணப்படாதுன்னு உறுதியா சொல்லலாம். என்னது? ஒரு எளிய மூட்டுன்ற நேரம் எளிய மூட்டு கூடாக ஒரு சமச்சீர் அச்சு காணப்படுது. அந்த சமச்சீர் அச்சு கூடாக எந்த ஒரு விசையும் காணப்படாது. ரைட், சமச்சீர் அச்சு கூடாக விசையும் காணப்படாது. ஆக இவருடைய நிலைக்குத்து குரு 0. இவருடைய நிலைக்குத்து குரு 0. ரைட், இப்ப இந்த மூட்டோட ரைட், இந்த மூட்டை வரும். இந்த மூட்டை உடைக்கிற நேரம் இந்த திசையில் ஒரு y4 காணப்படுறதா, ரைட், இந்த திசையில் ஒரு x4 காணப்படுறதா. இது மேலதிகமா ஒரு கோல்ன்றனால இதுல எனக்கு இழுவை மட்டுமே மார்க் பண்ணி கொடுக்கணும். லேசான கோல் தான் பெரும்பாலும் தருவாங்க. ரைட், மூட்டுகள் இணைக்கிறது பெரும்பாலும் லேசான கோலாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு கோல்கள் வழியே விசைகள் தாக்கும். ரைட், லேசான கோல்கள் இருந்தா கோல்கள் வழியே விசைகள் தாக்கும். அப்ப இந்த கோல்கள் வழியோ உதைப்போ ஒரு இழுவையோ எதுவும் தாக்கணும். ரைட், உதைப்புக்கும் இழுவைக்குமான வித்தியாசம் என்னென்றால் மூட்டுக்கள் இருந்து வெளிநோக்கி இழுக்கிறது இழுவை, மூட்டை உதைக்கிறது உதை. ரைட், மூட்டை உதைக்கிற மாதிரி விசைகள் வந்தால் அது உதை. இந்த இடத்துல இப்படி விசை வந்திருந்தால், இந்த திசையில விசை வந்திருந்தால் அது உதைப்பாக காணப்படும். இந்த திசையில வந்தனால எதிர் திசை மூட்டை எதிர்த்து வரனால அது இழுவையாக காணப்படும். ரைட், இந்த இடத்துல காணப்படுற அதே விசை இங்க காணப்படும். ரைட், ஓகே, இது y4 x4 y4 மார்க். இது எளிய மூட்டு அல்ல. ஆகவே இந்த திசையில எனக்கு மார்க் பண்ணலாம். y5 இப்படியே மார்க் பண்ணுவோம். x5 கட்டாயம் இப்படி தான் இருக்கின்ற இல்ல, கட்டாயம் இப்படி தான் இருக்கின்ற இல்ல. சில நேரம் இது x5 இது x4 ஒரே திசையா கூட வரலாம், எனக்கு தெரியாது. ரைட், இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா நான் விசைகள் மார்க் பண்ணிருக்கேன் யார் யாருக்குன்னா அவருக்கு A D E F க்கு மார்க் பண்ணிருக்கேன். A க்கு நான் பேர் வைக்கல, வெப்பம். ரைட், x5 மார்க் பண்ணிருக்கேன். அது
x 6 ஆக வைப்போம். ரைட், x 6 ஆக வைப்போம். இப்போ ஒரு முக்கியமான இயல்பு சொல்ல போறேன் என்னென்றால், இந்த AD அச்சு பற்றி இது ரெண்டும் சமச்சீரானது. ஆகவே விசைகளும் சமச்சீராக காணப்படும். விசைகளும் சமச்சீராக காணப்படும். சமச்சீராக காணப்படும் சொல்ற நேரம் இந்த இடத்துல நான் ஒரு ஆடியை வச்சால், தளவாடியை வச்சால், இந்த x4 இங்க எப்படி வழங்கி இருக்கும்னால் இங்க ஆல்வேஸ் x4 இப்படி x4, இந்த y5 இங்க எப்படி வழங்கி இருக்கும்னால் கீழ் நோக்கி y5. சரி, அந்த x5 இந்த கோல் எப்படி தாக்கும்னால் இப்படி x5. இந்த x3 இதுல எப்படி தாக்கும்னால் இங்கால திசையில x3. இந்த x3 மறுதாக்கம் சமச்சீர் விசை எப்படி காணப்படும்? இப்படி காணப்படும். அந்த y3 சமச்சீர் விசை இப்படி காணப்படும். ரைட், y3 அந்த கோல்ல மேல் நோக்கி காணப்படுது, இதுலயும் மேல் நோக்கி காணப்படும் y3. இவ்வளவுதான். ரைட், இதுகள்ல இருந்து ஒவ்வொரு மூட்டாக நான் ஒவ்வொரு கோல்டையும் சமநிலைகளை கருதி விசைகளை மார்க் பண்ணி கொண்டு போனால் போதுமானது. இவ்வளவுதான் தியரி. ரைட், பெருசா யோசிக்கிறது விஷயம் ஒன்றும் இல்லை. யார் யார் எளிய மூட்டு, யார் யார் எளிய முட்டாள், எளிய முட்டுக்கு அடங்காதவர் யார் யார், அதுகளை மட்டும் நான் சரியா பார்த்து கொண்டால் தாராளமாக போதும். ரைட், இவ்வளவுதான். ரைட், இவ்வளவுதான் மூட்டிய போல வர பெரும்பாலான தியரி. சரி, ஓகே. இப்ப நான் மூட்டுக்கள் உள்ள விசைகளை கண்டுபிடிக்கிறதுல நான் சொன்னேன் சமநிலை தத்துவத்தை பயன்படுத்தலாம். ரைட், ஒரு தொகுதி சமநிலையில காணப்படுகிறார், ஒரு தொகுதியா இருக்கிற ஒரு புள்ளியா இருக்கட்டும், சமநிலையில காணப்படுவதால் அவருக்கு 3 நிபந்தனைகள் திருப்தி செய்யப்படணும். ஒரு சமநிலையில காணப்படணுமாக இருந்தால் 3 நிபந்தனைகள் திருப்தி செய்யப்படணும். முதலாவது ரைட், வேண்டாம் 2 நிபந்தனையாக்கி 2ஐயும் உண்டாக்கணும். ரைட், 3 நிபந்தனைகளை 2 நிபந்தனையாக்கி 2 நிபந்தனைகளை உண்டாகும். அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளை பிரிச்ச விசைக்கூறுகள் 0. ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளை பிரிச்ச விசைக்கூறுகள் 0. அது கிடைநிலை குத்தாரிக்கணும் எந்த அவசியமும் இல்லை. கிடைநிலை குத்தாரிக்கணும் எந்த அவசியமும் இல்லை. ஏதோ 2 திசைகள், ஏதோ 2 ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகள், விசைக்கூறுகள் 0. அடுத்து எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0. எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0. இது ரெண்டும் திருப்தி செய்யப்பட்டால் தான் ஒரு தொகுதி அல்லது ஒரு புள்ளி சமநிலையில காணப்படும். ரைட், சமநிலையில காணப்படும். ஆகவே இந்த ஒவ்வொரு கோளையும் கருதுற நேரம், ரைட், இந்த ஒவ்வொரு கோளையும் கருதுற நேரம் ஒவ்வொருத்தரும் சமநிலையில காணப்படுறார். இந்த CD கோள் தனியாக சமநிலையில காணப்படும். இந்த DE கோள் அவர் தனியாக சமநிலையில காணப்படுறார். இந்த VA கோள் அவர் தனியாக சமநிலையில காணப்படுறார். அப்ப ஒவ்வொருத்தரும் சமநிலையில காணப்படுறனால இந்த ஒவ்வொருத்தரும் இந்த 2 நிபந்தனைக்கு உட்படுவாங்களா இல்லையா? இந்த ஒவ்வொருத்தரும் இந்த 2 நிபந்தனைக்கு உட்படணுமா இல்லையா? அப்ப இவர்களை தாக்குற கிடைவிசை இவர்களை தாக்குற கிடைவிசைகளுக்கு சமனா இருக்கு, அல்லது கிடைவிசைகள் எல்லாம் 0 இருக்கு, கிடைவிசைகளோட அச்சர கணித கூட்டுத்தொகை 0 இருக்கு, இவருடைய நிலைக்குத்து விசைகளோட அச்சர கணித கூட்டுத்தொகை 0 இருக்கு. இந்த கோள் மட்டும் கருதினால் அச்சர கணித கூட்டுத்தொகை 0 இருக்கு. அதே மாதிரி வேற என்ன சொல்லணும்? இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்னா 2 கோள்களை ஒன்றா எடுக்கலாம். 2 கோள்களை சேர்த்து ஒன்றா எடுக்கலாம். சரி, 2 கோள்களை சேர்த்து ஒன்றா எடுத்தா அந்த 2 கோள்களை சமநிலை கருதலாம். உதாரணத்துக்கு இந்த DE plus EF, DE plus EF இவங்க 2 பேரும் சமநிலையில இருக்காங்க. இவங்க 2 பேரும் அசையல்ல சமநிலையில காணப்படுறாங்க. இவங்க 2 பேருக்கும் எனக்கு அந்த 2 நிபந்தனையை போட்டு பார்க்கலாம். இந்த DEF 2 பேரையும் கருதி 2 பேரையும் ஒரு தொகுதியாக கருதி, ரைட், ஒரு தொகுதியாக கருதுற நேரம் ஓகே சொல்லுவோம். ஒரு தொகுதியாக கருதி இந்த 2 நிபந்தனையை பூர்த்தி செய்யறதா நான் கொள்ளலாம். ரைட், இந்த 2 நிபந்தனையை பூர்த்தி செய்யறதா கொண்டு இந்த x கூறுகள் y கூறுகளை நான் கணிப்பிடலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்களை நான் கருதுற நேரம், ரைட், ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்களை நான் ஒன்றாக கருதுற நேரம், உதாரணத்துக்கு இந்த DE plus EF அந்த 2 கோள்களை ஒன்றா கருதுற நேரம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான், இவங்க 2 பேரையும் இணைக்கிற அந்த ஊசியும் சேர்த்து தான் எடுக்கப்படும். ரைட், அந்த 2 கோளையும் எடுக்கிற நேரம் அவங்க 2 பேருக்கும் உள்ளுக்கு தாக்குற
ஊசியையும் சேர்த்து தான் நான் ஒரு தொகுதியாக எடுப்பேன். அந்த ஊசியில தாக்குற விசைகளையும் சேர்த்து தான் ஒரு தொகுதியாக எடுக்கலாம். ரைட்? அப்ப இந்த இடத்துல ஒரு ஊசி காணப்படும். அந்த ஊசியில இப்படி ஒரு x3 காணப்படும், இந்த திசையில் ஒரு x3 காணப்படும். ரைட்? மேல் நோக்கி ஒரு y3, கீழ் நோக்கி ஒரு y3 காணப்படும். சரி, இது ஊசியில தாக்குற விசை. இது E என்ற ஊசியில தாக்குற விசைகள், E என்ற மூட்டுல காணப்படுற ஊசியில தாக்குற விசைகள். நான் DE ஐயும் EF ஐயும் கருதுற நேரம், ரெண்டு கோளையும் ஒன்றாக கருதுற நேரம், இந்த ஊசியையும் ஒரு தொகுதியாக சேர்த்து தான் நான் கருதணும். மறைமுகமாக நான் ஊசியையும் ஒன்று சேர்க்கணும். ரைட்? மறைமுகமாக நான் ஊசியையும் ஒன்றாக சேர்த்து தான் கருதணும். இப்போ நான் DEEF ரெண்டையும் எடுக்கிற நேரம், ரைட்? DEEF ரெண்டையும் எடுக்கிற நேரம், இந்த ஈல இந்த ஊசியும் சேர்ந்து காணப்படுது. இந்த ஈன்ற மூட்டுல இந்த ஊசியும் சேர்ந்து காணப்படுது. மறைமுகமாக அதையும் சேர்த்து எடுக்கிறோம். ஆகவே இந்த ஒவ்வொரு விசையும் சமப்பற்றும். இந்த y3 இந்த y3 க்கு சமப்படும், இந்த y3 இந்த y3 க்கு சமப்படும், இந்த x3 இந்த x3 க்கு சமப்படும், இந்த x3 இந்த x3 க்கு சமப்படும். ஆகவே DE ஐயும் EF ஐயும் சேர்த்து கருதுற நேரம் E உள்ள விசைகள் என்ற கணிப்புகளுக்கு வராது. ரைட்? திருப்பம் எடுத்தாலும் சரி, நீங்க கூறுகளா பிரிச்சாலும் சரி, இது ரெண்டுலயும் தாக்குற விசைகள் ஒன்று சமன் செய்யும். ஆகவே DE plus EF என்ற கோளுக்கு நான் D பற்றி திருப்பம் எடுக்கிறதாக இருந்தால், ரைட்? D பற்றி திருப்பம் எடுக்கிறதாக இருந்தால் முதலாவது இந்த x3 க்கான திருப்பம் வரும். அதே அளவு திருப்பம் இந்த ஊசிக்கும் நான் எடுக்கணும். இது பிளஸ்ல வந்தால் இது மைனஸ்ல வரும், அது ரெண்டு கேன்சல் ஆகும். y3 இது மைனஸ்ல வரும், இது பிளஸ்ல வரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இவர் மைனஸ் இவர் பிளஸ், இந்த y3 மைனஸ் இந்த y3 பிளஸ், அது ரெண்டும் கேன்சல் ஆகும். ரைட்? அப்படி ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஈன்ற மூட்டுல தாக்குற இந்த எல்லா விசைகளும் ஒன்று கொண்டு சமன் செய்து கொள்ளும். DEEF என்ற நான் மூட்டுகளை நான் சேர்த்து இருக்கிறேன். ரைட்? ஆனால் இந்த மூட்டை நீங்க கவனிச்சீங்கன்னா, ரைட், இந்த EF FA என்ற கோடு ரெண்டையும் சேர்த்து எடுத்தால், EF FA என்ற கோடு ரெண்டையும் சேர்த்து எடுத்தால், EF FA என்ற கோடுகள் ரெண்டையும் நான் சேர்த்து எடுத்தால் இப்போ ஒரு பிரச்சனை வரும். ரைட்? இந்த ஊசியில x5 y5 y4 x4 க்கு மேலதிகமாக ஒரு t யும் காணப்படும். ரைட்? அப்ப இந்த ரெண்டு கோடுகளை நான் ஒன்றாக கருதுற நேரம் மற்ற கூறுகள் எல்லாம் சமப்பட்டாலும், ரைட், இந்த x4 க்கு ஊசியில தாக்குற x4 சமப்படும், இந்த x5 க்கு ஊசியில தாக்குற x5 சமப்படும், இந்த y4 க்கு ஊசியில தாக்குற y5 சமப்படும், y4 y5 எல்லாம் ஊசியில தாக்குற விசைகள் சமப்படும். ஆனா ஊசியில மேலதிகமாக ஒரு விசை காணப்படுதியா, இந்த t. இந்த t எனக்கு புறக்கணிக்க இயலாம். EF FA என்ற கோடுகளை நான் சேர்த்து எடுக்கிற நேரம் இந்த t என்ற விசை எனக்கு புறக்கணிக்க இயலாம். இந்த t என்ற விசை சேர்ந்து தான் வரும் கணிப்புக்கு. ஆனா மற்ற விசைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று சமன் செய்யப்படும். இந்த y4 x4 இல்லாமலும் x5 y5 அது ரெண்டு ஊசியோட தாக்குற விசைகள் இல்லாமலும் t மாத்திரம் எஞ்சி காணப்படும். ஆகவே EF FA என்ற கோடுக்கு நான் திருப்பம் எடுக்கிற நேரம், EF FA என்ற கோடுக்கு நான் திருப்பம் எடுக்கிற நேரம் இந்த t ஐ நான் மார்க் பண்ணணுமே தவிர மற்ற எந்த விசைகளை நான் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? ஈலையும் ஏலையும் தாக்குற விசைகள் மார்க் பண்ணணும், ஈலையும் ஏலையும் தாக்குற விசைகள் மார்க் பண்ணணும். எஃப்ல தாக்குற விசைகள் மார்க் பண்ண தேவையில்ல. மார்க் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விசை இந்த t மட்டும், இந்த t மட்டும். ஓகே. அப்ப இதோட சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை பார்ப்போம். ஓகே. 2014ஆம் ஆண்டு கேள்வி பார்த்தால் 2014ஆம் ஆண்டு கேள்வி. இது வந்து வளமையா வார கேள்விகள் எளிய மூட்டுகளோட சம்பந்தப்பட்டதான் வரும். 2014ஆம் ஆண்டு வந்த கேள்வி எளிய மூட்டுகள் அடங்காதவை பத்தி ஒரு கேள்வி. சரி, அதற்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறால், ஒவ்வொன்றும் அலகு நீளத்திற்கு W நிறையுடைய AB சமன் AD சமன் L√3 ஆகவும் BC சமன் CD சமன் L ஆகவும் உடைய AB BC CD DA எனும் நான்கு சீரான கோடுகள் ஒரு சட்டப்பொருள் ABCD ஆகுமாறு அவற்றின் முனைகளில் ஒப்பமாக மூட்டப்பட்டுள்ளன.
நீளம் 2 எல்லையுடைய ஒரு லேசான நீட்ட முடியாத இலையினால் ஏகமாசி ஆகிய மூட்டுகள் தொடுக்கப்பட்டுள்ளன. மூட்டு ஏயிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ள சட்டப்படல் ஒரு நிலைக்குத்து தளத்திலே 40 தொங்குகிறது. இலையுள்ள இழுவை இது என காட்டுக. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 4 கோள், 4 கோள்கள் வந்திருக்குது. 4 கோள்கள் மூட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முனைகளையும் ஏகமாசின்ற மூட்டுகள் இணைக்கப்பட்டிருக்கும். ஏபியில நீளம் சொல்லப்பட்டிருக்குது L√3 ஆகவும் பிசியில நீளம் L ஆகும். ஆனால் L√3 எல்லை விட பெருசு. இப்படி வந்திருக்கு. இவர் இப்படி வந்திருப்பா, கிட்டத்தட்ட சமச்சீர் மாதிரி இருக்கும். இவர் எப்படி இருந்திருப்பா, இவர் இப்படி இருந்திருப்பா. இவர் இப்படி வந்திருப்பா. இவர் நீளம் L√3 ABCD. இவர் நீளம் L√3. ஆகவே அலகு நீளத்துக்கான தெரியும் W. ஆகவே L√3W. இவர் நீளம் L. ஆகவே இது WL. இங்க ஒரு இலை இணைக்கப்பட்டிருக்கிறான். Aயும் Cயும் ஒரு இலையினால் இணைக்கப்பட்டிருக்கிறான். அந்த இலையின் நீளம் சொல்லப்பட்டிருக்கிறது 2L. இலைகள்ல இழுவைதான் காணப்படும். கோள்கள் வந்தால்தான் உதைப்பா இழுவையான டென்ஷன் ஆகும். இங்க டென்ஷன் மட்டும் தான் காணும், அதாவது இழுவை மட்டும் தான் காணும். இந்த நீளம் 2L. ஆகவே இது செங்கோண முக்கோணியாக வரும். இந்த இடத்துல செங்கோண முக்கோணியாக வரும். அதே நேரம் AC பற்றி சமச்சீரானது. சமச்சீராகவே இருந்தாலும் இந்த C மூட்டுன்றது ஒரு எளிய மூட்டு அல்ல. Cக்கு 2 கோள் தவிர்த்து மேலும் ஒரு இழுவை காணப்படுது. அப்ப ஒரு எளிய மூட்டு அல்ல. அப்ப அங்க Xம் காணப்படும், Yயும் காணப்படும். Xம் காணப்படும், Yயும் காணப்படும். கேட்கப்பட்ட கேள்வி இலையில் உள்ள இழுவை கேபிட்டல் T மட்டும் தான் கேள்வி. கேபிட்டல் T மட்டும் தான் கேள்வி. பாப்போம். இங்கே ஒரு இலையால் தொங்க விடப்பட்டிருக்கேன் வேணா, அது ஒரு T நோட்னு சொல்லுவோம். இவரோட L√3. கோணங்கள் மார்க் பண்ணால் இவர் √3, இவர் 2 ஆக இருந்தால் இவர் 30 பாகை. இவர் 30 ஆக இருந்தால் 90 ஆக இருந்தால் இவர் 60 பாகை. சமச்சீராக இவர் 60, இவர் 60, இவர் 30. ரைட். படத்தை வரைஞ்சாச்சு. இப்ப விசைகளை மார்க் பண்ணி பார்ப்போம். நான் எல்லா விசைகளையும் மார்க் பண்ணாம எனக்கு தேவையான விசைகளை மட்டும் மார்க் பண்ணேன். ரைட். முதல்ல இந்த C மூட்டை உடை. C மூட்டை உடைச்சால் சீல தாக்குற விசைகள்லாம் யார் யார்? ஒரு இழுவை காணப்படும் T. இவரால் இவருக்கு ஒரு கிடைக்கூறு வழங்கப்படும் X1 ன்னு சொல்றேன். ஒரு நிலைக்குத்து கூறு வழங்கப்படும் Y1 ன்னு சொல்றேன். இவரால் இவருக்கு ஒரு வழங்கப்படும் X2 ன்னு சொல்லுவோம். நிலைக்குத்து கூறு Y2 ன்னு சொல்லுவோம். சரி, Y2 ன்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூட்டுல தாக்குற விசைகள் எல்லாம் இது. ஆகவே இப்ப இந்த ஊசியில சமநிலையை கருதுற நேரம் எனக்கு சொல்லலாம் X1 சமன் X2. அது ரெண்டே நான் ஒரு X ன்னு சொல்றேன். X1 X2 சமன் வந்திருக்கு ஊசியின் சமநிலையை பார்த்தா. அப்ப அது ரெண்டே நான் X ன்னு சொல்லி இப்படி மாறுறேன். நிலை கிடைச்சமநிலையை பார்க்கிற நேரம் X1 X2 சமன். வேற எந்த விசைகளும் இல்ல. ஊசியில சமநிலைக்கு கிடை விசைகள் வேற எதுவும் இல்ல. அப்ப X1 X2 சமன். ஆனா நிலைக்குத்து விசைகள் இங்க Y1 இங்க Y2. அது ரெண்டு சமன் இல்லை. மேலும் ஒரு T காணப்படுது. ரைட். அப்ப இங்க ஒரு Y1 இங்க ஒரு Y2 மா. எனக்கு முடிந்த அளவுக்கு இந்த Y1 Y2 கணிக்காமல் நான் T கணிக்கிறது ட்ரை பண்ணேன். ஏன்னா நிறைய தெரியாத கணிகள் நிறைய போட்டு குழப்பிட்டோம்டா கணக்கு செய்யறது கஷ்டப்படும். ரைட். அப்ப முடிஞ்ச அளவு Y1 Y2 வராமல் பார்த்துக்கணும். அதுக்காக நான் என்ன செய்யலாம் என்றால் முதல்ல எக்ஸ்ட்ரா பெறுவது எனக்கு வேணும். இப்ப திரும்ப பீட தாக்குற விசையை மாப்பணும். லேசர் பீட தாக்குற விசைகள் பீட நான் சொல்றேன் இந்த திசையில ரைஸ் தாக்கு பிள்ளையா இருக்கலாம். ரைட். சில நேரம் பிள்ளையா இருக்கலாம். இந்த திசையில y தாக்கு x y போடலாம். வேற x b y b போடுறேன். சமனா இருக்கலாம், சமன் இல்லாம இருக்கலாம். அது எந்த பிரச்சனை இல்லை. சரி. அதே மாதிரி இப்ப d ய பார்த்தோம்னா ரைட், d ய பார்த்தோம்னா இது b மூட்டை உடைச்சிருக்கிறோம். இப்ப b d மூட்டை உடைச்சால் ரைட் இது ac அச்சு பற்றி சமச்சீரானது, இது பற்றி சமச்சீரானது. அப்ப விசைகளும் சமச்சீரானது. இந்த திசையில் xd காணப்பட்டால் இந்த திசையில் xd காணப்படும்.
அது xb னே சொல்லலாம் என்ன சமன் தானே xb காணப்படும் கீழ் நோக்கி yb காணப்படும் ரைட் yb காணப்படும் அதே மாதிரி இந்த கோல்ல எளிய மூட்டு ஆகவே இந்த திசையில xb காணப்படும் இந்த திசையில yb காணப்படும் இவர் இப்படி xb இப்படி y திசைகள் சரிதானே yb ரைட் மூட்டுக்கள் எல்லாம் உடைச்சிட்டோம் இப்ப எதில இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா b மூட்ல ரெண்டு தெரியாகணி காணப்படுது அப்படிதான் b மூட்ல ரெண்டு தெரியாகணி அதே நேரம் c மூட்ல நிறைய தெரியாகணி x உம் தெரியா y1 y2 தெரியா t உம் தெரியா நிறைய தெரியாகணி அப்புறம் என்ன செய்யலாம்னா இந்த ab bc க்கு a பற்றி திருப்பம் எடுத்தால் இந்த y1 y2 t எல்லாம் a கூட ஆக போற விஷயங்கள் அப்படிதான் இந்த y1 y2 t கேபிடல் T எல்லாமே a கூட ஆக போற விஷயங்கள் அப்ப ab bc க்கு நான் திருப்பம் எடுக்கிற நேரம் இந்த விஷயங்கள் வராது இதுக்கு இது சமனாயும் அல்லது இதுக்கு ஊசில தாக்குற விசை சமனாயும் ரைட் ஊசில இந்த மாதிரி ஒரு விசை தாக்கி கொண்டிருக்கு கீழ் நோக்கி ஒரு yb மேல் நோக்கி ஒரு yb ரைட் சொன்ன விளம்பரப்படுத்த நேரம் சொன்னேன் இப்படி ஒரு xb தாக்கி கொண்டிருக்கு சரி அப்ப இவருக்கு எடுக்கிற நேரம் வார -yb இந்த +yb யோட கேன்சல் ஆகும் இந்த xb யோட கேன்சல் ஆகும் ரைட் இந்த yb கேன்சல் ஆகும் இந்த xb கேன்சல் ஆகும் அப்ப ab bc க்கு நான் a பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் இங்க உள்ள விசைகள் எதுவும் வராது வரப்போறது இங்க உள்ள விசைகள் மாத்திரம் அதுலயும் இந்த y1 y2 நான் தனித்தனியாக பிரிச்சு வரைஞ்சிருந்தாலும் மூட்டு b ஒரே புள்ளி ரைட் மூட்டு b ஒரே புள்ளி இந்த விசைகள் எல்லாமே a கூட போகுது இந்த y1 y2 t எல்லாம் a கூட போகுது ஆகவே இந்த y1 y2 வராது நேரா எனக்கு x மட்டும் வரும் ரைட் x மட்டும் வரும் அப்ப நான் என்ன செய்யறேன்னா ab bc ன்ற கோடுக்கு a பற்றி திருப்பம் எடுக்கும் ரைட் a பற்றி திருப்பம் எடுக்கும் அப்ப எனக்கு இந்த தூரங்கள் தேவைப்படுது இது l√3/2 ஆக இருக்கும் இது l/2 ஆக இருக்கும் சீரான கோடு ரைட் பண்ண a பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் l√3w பிளஸ் இந்த திசையில திருப்பம் எடுக்கலாம் போதும் இதே திசையில எடுத்துக்கொள்வோம் x க்கானது பிளஸ் கேபிடல் X தர 2l அடுத்து மற்ற ரெண்டு விசைகள் மைனஸ் வரப்போ இவர் மைனஸ் l√3w தர இந்த தூரம் எவ்வளவு பாத்தீங்கன்னா l√3 ஆகுதா l√3 sin 30 l√3/2 sin 30 அடுத்து இவரை பார்க்குற நேரம் -wl ரைட் -wl இந்த தூரம் எவ்வளவு பாத்தீங்கன்னா இது l/2 cos sin l/2 sin சாரி l/2 sin ரைட் சமநிலையில காணப்படுது ஆகவே திருப்பங்கள் 0 x தான் எனக்கு தேவை மத்தெல்லாம் தெரிஞ்ச கணியங்கள் ஒவ்வொரு l வெட்டி விடும் l எல்லாம் வெட்டி விடும் ஆகவே 2x சமன் என்னடா இங்க 1 இன் கீழ் 2 வரும் ஆகவே 3w l இன் கீழ் 4 சக w l√3 இன் கீழ் 4 சரி அப்ப x பெருமதி என்னென்றால் x இன் பெருமதி w l இன் கீழ் 8 3 சக வர்க்கமூலம் 3 நியூட்டன் b ல காக்கிற கிடைக்கூறு தெரியும் எனக்கு ரைட் b ல காக்கிற கிடைக்கூறு தெரியும் இப்போ எனக்கு இதுவை கேள்வின்றனால அடுத்து என்ன செய்யலாம் அப்படி யோசிக்க போறோம் இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கிற நேரம் எனக்கு ஒரு ஐடியா வருது b பற்றி இவர் கொடுத்திருப்பதை எடுப்போமா ரைட் அல்லது இப்படி சொல்லுவோம் ஃபர்ஸ்டா இது cd ன்ற கோடுக்கு ரைட் cd ன்ற கோடுக்கு நான் கோட்ல தாக்குற விசைகளை சமப்படுத்தினால் இந்த x இந்த xb க்கு சமனா இருக்கு எனக்கு தாக்குற கிடை விசைகள் இது மட்டும் கோட்ல தாக்குற கிடை விசைகள் இந்த x உம் இந்த xb மட்டும் அப்ப x உம் xb உம் சமம் ஆனா எனக்கு yb தெரியும் அப்படிதானே yb தெரியும் அப்ப என்ன செய்யலாம்னா cd ன்ற கோடுக்கு நான் c பற்றி திருப்பம் எடுத்தால் xb தெரியும் wl தரப்பட்டது yb ல பெறுவது கிடைக்கும் ரைட் கண்டுபிடி
அல்லது இப்படி சொல்லுவோம் BCD இன் சமநிலைக்கு கிடையாக நான் விசைகளை பிரிச்சால் x சமன் xb அப்படியே விட்டுரும். x பெருமதி தெரியும் எனக்கு. c பற்றி திருப்பத்தை போட்டால் c பற்றி திருப்பம் எடுத்தால் c பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் xb பிளஸ் xb தர இந்த தூரம் l என l இந்த தூரம் l cos 60 L cos 60 minus YB தர இந்த தூரம் sin 60 வரும். cos 60 XB சரி 60 L cos 60 YB க்கு போட்டுற மைனஸ் 60 இவர் sin 60 YB तर L sin 60 அடுத்து WL மைனஸ் WL மைனஸ் இவர் 60 இவர் 60 இது L/2 sin 60 இவரும் சமநிலையாகவே 0 ரைட் xb பெருமதி தெரியும் WL இன் கீழ் 8 right okay L எல்லாம் விட்டு L WL இன் கீழ் 16 3 சக வர்க்கமூலம் 3 right sin WL வர்க்கமூலம் 3 இன் கீழ் 4 சமன் YB வர்க்கமூலம் 3 கீழ் 2 சரி கீழ் 2 இப்ப x பெருமதி எனக்கு தெரியும்ன்றனால அவர் அழிச்சு விடுவோம் ரைட் தேவையான இடத்துல பிரதியிட்டும் வச்சிட்டனால அவர் அழிச்சு இப்ப YB பெருமதி எப்படி வரும்போதுன்னா 2 ஆல சுருக்கலாம் இங்கே 8 இங்க 2 இது வெட்டுப்பட்டு ஆகவே YB பெருமதி √3 ஆல பிரிச்சு விட்டால் WL இன் கீழ் 8 வர்க்கமூலம் 3 சக 1 சய 1 இன் கீழ் 2 சய 4 ரைட் WL இன் கீழ் 8 வர்க்கமூலம் 3 சய 3 னு வரும் மைனஸ் பெருமதியில் வரும் சரி பரவாயில்லை மைனஸ் வரது காரணம் என்னன்னா நாங்க எடுத்த ஏதோ ஒரு திசை x திசையோ y திசையோ ஏதோ ஒன்று விளைச்சிருக்கு ரைட் xb plus yb minus wl minus wl இன் கீழ் 8 வர்க்கமூலம் 3 ஆல சுருக்கி இருக்கிறோம் 3 சக 1 சய 4 இப்போ எனக்கு YB பெருமதியும் தெரியும் ரைட் YB பெருமதியும் தெரியும் எங்க அவர் இப்போ என்ன செய்ய போறேன்னா t தான காரணம் எனக்கு YB தெரியும் XB யும் தெரியும் YB யும் தெரியும் XB யும் தெரியும் இப்போ எனக்கு ஒரு வேலை செய்யலாம் இந்த BC CD கோல்ட சமநிலையை கருதினால் BC CD சமநிலையை கருதினால் BC CD சமநிலையை கருதினால் ரைட் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் பாருங்க இந்த y1 ஊசியிலேயும் தாக்கி கொண்டு இருக்கும் அப்ப அந்த ஊசியில தாக்குற இந்த y1 க்கு கீழ் நோக்கி வரணும் கீழ் நோக்கின y1 க்கு இந்த y1 சமப்படும் இந்த y2 க்கு இந்த y2 சமப்படும் இந்த x இந்த x க்கு சமப்படும் இந்த x இந்த x க்கு சமப்படும் ரைட் அப்ப BC CD நான் சேர்த்து எடுக்கிற நேரம் இந்த கூறுகளாக மார்க் பண்ணினா இந்த திசை வராது மேலதிகமா வர போறது இந்த t மாத்திரம் நான் சொன்ன சேர்த்து எடுக்கிற நேரம் அந்த ஊசியையும் சேர்த்து தான் எடுக்கணும் அப்ப நான் நிலைக்குத்தாக சமப்படுத்தினால் நிலைக்குத்து விசைகளை சமப்படுத்தினால் t ரைட் மூட்டுல தாக்குற விசை t மைனஸ் 2yb மைனஸ் 2yb மைனஸ் 2wL ன்றது 0
சரி, இந்த பிசி சிடில தாக்குற இந்த அவ்வளவு விசைகளும் கேன்சல் ஆயிரும். ரைட், அந்த விசைகள் இல்லாம நான் வரைஞ்சு காட்டுறேன். இந்த விசைகள் எல்லாம் கேன்சல், ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும். மிஞ்ச போறது யார்? பிசியையும் சிடியையும் எடுக்கிற மிஞ்ச போறது யார்? 2 டபிள்யூ ஒரு டி 2 y, அவ்வளவுதான். ரைட், y விட பெறுவது தெரியும் எங்க தருக்கு. ஆகவே t சமன் 2yb ன்றது w l இன் கீழ் 4 வர்க்கமூலம் 3/3 சக 2w. ரைட், 2w. இப்போ w t ட பெருமதி நான் சுருக்கி எடுத்தா தந்த வடிவத்துக்கு எடுக்கணும்ன்றதுக்காக சுருக்கி எடுத்தால் w l இன் கீழ் 4 பொது எடுக்கலாம், வர்க்கமூலம் 3/3 சக 4 ஆல பெருக்கினால் 8. w l இன் கீழ் 4 வர்க்கமூலம் 3 சக 5, வர்க்கமூலம் 3 சக 5 சக வர்க்கமூலம் 3. ரைட், இப்ப அந்த எளிய மூட்டுகள் பத்தி ஐடியா இல்லாத ஒருத்தர், எளிய மூட்டுகளை பத்தின ஐடியா இல்லாத ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கலாம், என்ன செஞ்சிருப்பார் என்றால் இந்த புள்ளி பற்றி ரைட் இந்த BC ன்ற கோடுக்கு திருப்பம் எடுத்தால் எனக்கு T வரும் என்று கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் அது முற்றிலும் பிழையானது. ரைட், இந்த BC கோடை தனி எடுத்தால் இந்த T ன்றது BC கோடை தாக்குற விசை அல்ல. T ன்றது BC கோடை தாக்குற விசை அல்ல. BC ர சமநிலைக்கும் இந்த T க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நேரடி தொடர்பு இல்லை. அப்ப புள்ளி B பற்றி நான் BC க்கு திருப்பம் எடுத்து T யை கணிக்கணும்னு கண்டால் ஒரு காலமும் உங்களுக்கு அந்த விட வராது. வேணா ட்ரை பண்ணி பாருங்க, வேணா ட்ரை பண்ணி பாருங்க. BC கோடுக்கு நாங்க B பற்றி திருப்பம் எடுத்தால் ஒரு காலமும் எனக்கு T வராது. ஏன்னா அந்த T ன்றது BC ல தாக்குற விசை அல்ல. அது எங்க தாக்குற விசைன்னு பாத்தீங்கன்னா அது ஊசியில தாக்குற விசை. ரைட், மூட்டுக்குள்ள தாக்குற விசைகள் பொதுவா ஊசியில தாக்குற விசைகளா எடுக்கணும், அதுக்கும் கோளுக்கும் சம்பந்தம் இல்லை. இதான் மூட்டிய கோள முக்கியமான விஷயம். ரைட்.